கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. மீண்டுமாக இந்த சுகமளித்தல் ஆராதனையில் உபவாசத்தோடு கூட வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இன்றைய செய்தியின் தலைப்பு பெதஸ்தா எண்ணப்பட்ட ஒரு குளம். இந்த செய்திக்கு நாம் தியானத்துக்காக வாசிக்கக்கூடிய வேத வசனங்கள் யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 9 வசனங்கள், பின்பு 19ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போமாக. இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவரது நாமம் மகிமைப்படுவதாக. இவைகளுக்கு பின்பு யூதருடைய பண்டிகை ஒன்று வந்தது. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போனார். எபிரேய பாஷையிலே பெதஸ்தா எனப்பட்ட ஒரு குளம் எருசலேமில் ஆட்டு வாசலின் அருகே இருக்கிறது. அதற்கு 5 மண்டபங்கள் உண்டு. அவைகளிலே குருடர், சப்பானிகள், தூமின உறுப்புடையவர்கள் முதலான வியாதிக்காரர் அநேகர் படுத்திருந்து தண்ணீர் எப்பொழுது கலங்கும் என்று காத்து கொண்டிருப்பார்கள். ஏனெனில் சில சமயங்களிலே தேவதூதன் ஒருவன் அந்த குளத்தில் இறங்கி தண்ணீரை கலக்குவான். தண்ணீர் கலங்கின பின்பு யார் முந்தி அதில் இறங்குவானோ அவன் எப்பேற்பட்ட வியாதியஸ்தனாய் இருந்தாலும் சொஸ்தமாவான். 38 வருஷம் வியாதியை கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு, அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி, சொஸ்தமாக வேண்டுமென்று விரும்புகிறாயா என்று கேட்டார். அதற்கு வியாதியஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை. நான் போகிறதற்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றான். இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். அந்த நாள் ஓய்வு நாளாய் இருந்தது. 19. அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதையே அன்றி வேறொன்றையும் தாமாய் செய்ய மாட்டார். அவர் எவைகளை செய்கிறாரோ அவைகளை குமாரனும் அந்தப்படியே செய்கிறார். அல்லேலூயா. வாசிக்கப்பட்ட வேத வசனங்களை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. நாம் ஒரு பாடலை பாடி கர்த்தர் காணி செலுத்தி அவருடைய வார்த்தைக்குள்ள கடந்து செல்வோம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகின்றீர், அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகின்றீர். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை.
துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மடிய செய்தே. துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மடிய செய்தே. உம்மாலாகும் எல்லாமாகும், உம்மாலாகும் எல்லாமாகும். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. வாசலிலே அலங்கோல முடவன் அன்று நடந்தானே சுனாமத்தில். அலங்கார வாசலிலே அலங்கோல முடவன் அன்று நடந்தானே சுனாமத்தில். உம்மாலாகும் எல்லாமாகும், உம்மாலாகும் எல்லாமாகும். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. கையுமாக பிழைக்கச் சென்றார் யாக்கோபு பெருவகடமா. கோலும் கையுமாக பிழைக்கச் சென்றார் யாக்கோபு பெருக செய்தி பெருங்கூட்டமா. உம்மாலாகும் எல்லாமாகும், உம்மாலாகும் எல்லாமாகும். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. கண்ணீரை கண்டதாலே கல்லறைக்கு சென்றவனை கரம் பிடித்து தூக்கிவிட்டு. கண்ணீரை கண்டதாலே கல்லறைக்கு சென்றவனை கரம் பிடித்து தூக்கிவிட்டு. உம்மாலாகும் எல்லாமாகும், உம்மாலாகும் எல்லாமாகும். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகின்றேன், அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகின்றேன். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. சர்வ வல்லவர் ஹல்லேலூயா. ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், சோதரிக்கிறோம் கர்த்தாவே. ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த அருமையான பரிசுத்த உபவாச நாளில் சுகமொழித்தில் ஆராதனையில் உம்மை துதித்து பாடி ஆராதிக்க முடியாத கிருபைகளை தந்தீரே, நன்றி செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கர்த்தாவே, இந்த தேவனுடைய நாம மகிமைக்கென்று வாசிக்கப்பட்ட வேத வசனங்களை தேவன் ஆசீர்வதியும். கர்த்தாவே, இந்த வேத வசனங்கள் மூலமாக கர்த்தருடைய ஆவியானவர் எங்களோடு பேசுவீராக. பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மத்தியிலே கிரியை செய்து பலகீனத்தோடு வியாதியோடு பிசாசின் கட்டுகளோடு வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு முற்றிலுமான ஒரு விடுதலையும் சுகத்தையும் பலத்தையும் கொடுத்து ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம். தேவனுடைய செய்தியை பிரசங்கிக்கிற அடியனை அபிஷேகத்தை வல்லமையாக எடுத்து பயன்படுத்தும் தேவ கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் பொறுப்படுத்த வழி நடத்தும், ஆசீர்வதிக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும்.
பிரைஸ் லார்ட். அல்லேலூயா. அவருடைய வார்த்தைக்காக கடந்து செல்ல போகிறோம். பெதஸ்தா எண்ணப்பட்ட ஒரு குளம். ஆமென். அதற்கு ஆதாரமாக நாம் வாசிக்கப்பட்ட வேத வசனங்கள் யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்க கேட்டோம். இந்த செய்தியிலிருந்து ஒரு சுகமளித்தல் ஆராதனை நாம் செய்ய போகிறோம். யோவான் 5ஆம் அதிகாரத்திலே 1 முதல் 9 வசனங்களை நாம் யூதருடைய ஒரு பண்டிகை. அந்த பண்டிகையில் இயேசு எருசலேமுக்கு சென்றார். எபிரேய பாஷையில் பெதஸ்தா எண்ணப்பட்ட ஒரு குளம். எருசலேமில் ஆட்டு வாசல்னா ஆடுகளை வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு இடம். அதை கடந்து அதன் அருகே 5 மண்டபங்கள் இருந்தது. அவைகளில் குருடர்கள், சப்பானிகள், சோம்பன உறுப்பினர்கள் இப்படி அநேகர் இருந்தார்கள் என்பதை குறித்து நாம் வாசித்தோம். பாருங்கள், இப்பொழுது நாம் செய்தியிலிருந்து பார்க்க போகிறோம். பெதஸ்தா எண்ணப்பட்ட ஒரு குளம். இயேசு கிறிஸ்து அந்த பெதஸ்தா குளத்திற்கு வந்தபோது அவருக்குள் இரக்க உணர்வுகள் கொண்டவராக, துயரம் கொண்ட ஒரு மனிதனைப் போல அவர் பழகினார். இயேசு கிறிஸ்துக்கு நமக்குள்ள எப்படி இரக்கம் இருக்கிறதோ அது முதலாவது அவருக்குள்ள தான் இருந்தது. இரக்கம் உள்ளவர்கள் இரக்கம் பெறுவார்கள். இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள ஒரு தேவன். ஆகையால் இரக்கம், பொறுமை, அன்பு அல்லது மனதுருக்கம் எல்லாமே இயேசுவினிடத்தில் காணப்படுகிறது. அவரிடத்திலிருந்து தான் நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். ஆகையால் அவர் எல்லாரோடும் ஒரு துயரம் கொண்ட, இரக்க உணர்வுகள் கொண்ட மனிதனைப் போல பழகினார். மேலும் அவர் அந்த ஜனங்களை நேசித்தார். அந்த குளத்திற்கு அவர் வந்தபோது ஏறக்குறைய திரளான கூட்டம் என்று வேதம் சொல்கிறது. அநேகர் என்று நாம் வாசித்தோம். 10,000 பேர்களுக்கு குறையாமல் இருக்கும் என்று நான் கூறுகிறேன். காரணம், பைபிளில் அநேகர் என்ற வார்த்தை எதை குறிக்கிறது என்றால், லேகியோன் பிசாசு பிடித்தவன் தான் என்ன சொல்கிறான், நாங்கள் அநேகராக இருக்கிறோம் என்று சொல்கிறான். அநேகராக இருக்கிறோம் என்று சொன்னால் லேகியோன் பிசாசு சுமார் 2000. ஆனால் தீர்க்கதரிசி இங்கே சொல்கிறார், சுமார் 10,000 பேர்களுக்கு குறையாமல் அங்கு அவர்கள் காத்திருந்தார்கள். ஒரு இடத்தில் 50,000 பேர் என்று கூட குறிப்பிடப்பட்டுள்ளதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அது ஒரு சரித்திரமாக இருக்கலாம். அல்லேலூயா. குறைந்தபட்சம் 10,000 பேர்களுக்கு குறையாமல் முடவர்கள், குருடர்கள், ஊனமுற்றோர், நலிந்த தேகமுடையவர்கள், இப்படி பல வகையான நிலையில் ஜனங்கள் அங்கே படுத்து கொண்டிருந்தனர். ஆகவே இங்கே தானே மனுஷகுமாரனாகிய இயேசு வந்தார். ஆமென். இயேசு அங்கு வருகிறதை நாம் காண்கிறோம். நல்லது. பூமியின் மீது அவர் தேவனாக இருந்தார். மாம்ச சரீரத்தில் தேவனாக இருந்தார். அன்றியும் தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்கிறபடி மகா மேன்மையுள்ளது. தேவன் மாமிசத்தில் வெளிப்பட்டார். ஒரே தேவன் தான் நமக்கு உண்டு. அல்லேலூயா. அவர் மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவன், திரித்துவ தேவன் அல்ல. ஒரு காலம் திரித்துவ தேவன் என்ற காரியத்தை நாம் போதிக்க முடியாது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆகையால் திரித்துவ தேவன் என்பது வேதாகமத்தில் இல்லாத ஒன்றாக காணப்படுகிறது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். தேவன் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி, தேவத்துவத்தின் தேவத்துவத்தினுடைய எல்லா பரிபூரணமும் கிறிஸ்துக்குள் வாசமாக இருக்கிறது என்று கொலோசியர் 2:9 சொல்கிறது. ஆகையால் பழைய ஏற்பாட்டின் யெகோவா தேவன் தான் மாம்சத்தில் வெளிப்பட்ட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்பதன் பெயரில் தான் நாம் விசுவாசம் வைத்திருக்கிறோம். அல்லேலூயா. ஆகையால் உலகத்திற்கு தேவன் கிறிஸ்துக்குள் தம்மை ஒப்புரவாக்கி கொண்டார் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த ஒரு வழியில் மட்டுமே நம்மை அறிந்து கொள்ளும்படி அவருடைய குமாரனாகிய கிறிஸ்து இயேசுக்குள் மனித இனத்தின் மரணங்களின் வேதனைகளையும் சோதனைகளையும் எல்லாவற்றையும் அவர் அனுபவித்தார். நம்மை போன்று அவரும் பாடுகளை அனுபவித்தார் என்று பார்க்கிறோம். மேலும் பிதாவுடைய தன்மைகள் அனைத்தையும் அவருக்குள் கொண்டிருந்தார். பிதா சிருஷ்டிகர், இயேசு சிருஷ்டிகர். பிதா சுகமளிப்பவர், இயேசு சுகமளிப்பவர். பிதாவுக்குள் என்னெல்லாம் இருந்ததோ, தேவனுக்குள் என்ன தன்மைகள் இருந்தோ அத்தனை தன்மைகளும் யாருக்குள் இருந்தது? இயேசு கிறிஸ்துக்குள் இருந்தோம். பிதாவுக்கும் குமாரனுக்கும் எந்த வேறுபாடும் இல்லை. ஆமென்.
ஆகையால் அதை திரித்துவத்தில் இரண்டாவது நபர் என்று சொல்வது ஒரு தவறான உபதேசம் என்பதை நாம் அறிகிறோம். கவனிங்க. ஆகவே அவர் அந்த குளத்தின் அருகே நடந்து சென்று குருடர், சப்பானி, வளைந்த கால்கள் கொண்டவர்கள், பிசாசினால் கட்டப்பட்டவர்களாக இருந்து கொண்டிருந்ததை பார்த்தார். ஆமென். அதையெல்லாம் அவர் பார்த்து கொண்டே வருகிறார். அந்த தூதன் வானத்திலிருந்து வந்து தண்ணீரை கலக்குவதற்காக அவர்கள் பல வருடங்களாக படுத்துக்கொண்டு காத்து கொண்டிருக்கலாம், இருந்திருக்கலாம். காரணம் என்னவென்றால் அந்த நாட்களில் இந்த நாட்களுக்குரிய போன்ற பெரிய பெரிய மருத்துவமனைகள் எல்லாம் கிடையாது. மருத்துவமனை என்பது மிக மிக குறைந்த ஒரு காரியமாக இருந்திருக்கலாம் இயேசுவின் நாட்களில். ஆகையால் அவர்கள் சுகமடைவதற்குரிய ஒரு வழி அங்கு இருந்தது. அதுதான் அந்த பெதஸ்தா குளம். எப்படிப்பட்ட வியாதியஸ்தர்களாக இருந்தாலும் அந்த தூதன் கலக்கும் பொழுது, தண்ணீரை கலக்கும் பொழுது அதற்குள் முதலாவது யார் செல்கிறார்களோ எப்படிப்பட்ட வியாதி இருந்தாலும் சுகமாகிவிடும். ஆகையால் சுகமளிப்பதற்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது. இன்றைக்கும் சுகமளிப்பதற்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது. அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. இயேசுதான் அந்த சுகமளிப்பவர். வேறு எந்த வழியும் இல்லை. எந்த மருத்துவர்களும் உங்களை சுகமாக்க முடியாது. எந்த மருந்து மாத்திரைகளும் உங்களை சுகமாக்க முடியாது. சுகமளித்தல் இயேசுவின் இடத்திலிருந்து வருகிறது. ஆமென். அதுதான் அன்று அதுதான் ஒரு காரியமாக இருந்தது. அல்லேலூயா. பாருங்கள், ஜனங்கள் பல வருடங்களாக அங்கே படுத்து கொண்டிருந்திருக்கலாம். ஏனென்றால் வேறு வழி இல்லை. சுகம் பெறுவதற்கு எந்த ஒரு மருத்துவமனைக்கு கூட செல்ல முடியாத அளவுக்கு மருத்துவமனைகளும் அதிகமாக இல்லை. ஆமென். தங்களுக்கு தெரிந்த இயற்கை வைத்தியங்களைத்தான் அவர் செய்திருக்கிறார்கள். ஆகையால் கலங்கிய தண்ணீர் என்பது தண்ணீரின் ஒரு சிதறலாக இருக்கிறது. ஏரியின் அருகே வசிக்கும் ஜனங்களாகிய உங்களுக்கு அதை பற்றி தெரிந்திருக்கும், கலங்குகிற தண்ணீர். ஆனால் அவர்களில் யார் அதை கர்த்தருடைய தூதன் என்று விசுவாசித்தார்களோ அப்படியே அது கர்த்தருடைய தூதனாக இருந்து அவர்களுக்கு சுகத்தை அளித்தது. ஆமென். பாருங்க, முதலாவது என்ன விசுவாசிக்கணும் அப்படின்னா, இப்போ நாம் பார்க்க போகிற ஒரு காரியம் என்னன்னா, ஒரே ஒரு வியாதிஸ்தரனை இயேசு சுகமாக்கிட்டு போய்விட்டார். ஆனால் அங்கே எவ்வளோ பேர் இருந்தாங்கன்னா, சுமார் 10,000 பேருக்கு அதிகமானவர்கள் இருந்தார்கள். அவர்களை அவர் சுகமாக்கவில்லை. அதுக்கு காரணம், நீங்கள் சுகமளிப்பதற்காக இயேசுவினிடத்தில் வந்தால் மட்டும் போதாது. முதலாவது நீங்கள் யாரிடத்தில் வந்திருக்கிறீர்களோ அந்த தூதன், அந்த குளத்தை கலக்குகிற தூதனை முதலாவது விசுவாசிக்க வேண்டும். தூதன் என்றால் செய்தியாளன். இந்த மணி நேரத்துக்கான செய்தியான் வில்லியம் பிரணாம் அவர்களை, இந்த செய்தியாளனை விசுவாசித்தால் மட்டும்தான் அவருடைய கூடாரத்துக்கு வருகிறவர்கள் சுகம் பெற்றார்கள். அதனால தான் தீர்க்கதரிசி பிரணாம் சொல்கிறார், நான் தேவனுடைய தீர்க்கதரிசி என்று விசுவாசிக்கிறாயா? ஆமென். உன் வியாதி உன்னை விட்டு போய்விட்டது. ஆமென். நீ நடந்து உன் வீட்டுக்கு போ என்று அவர் சொல்லுகிறார். முதலாவது யாரை விசுவாசிக்க வேண்டும்? செய்தியாளனை விசுவாசிக்க வேண்டும். இந்த மணி நேரத்துக்கு மல்கியா 4:5-6 படியும் வெளிப்படுத்தல் 10:6 தேவனால் அனுப்பப்பட்ட தீர்க்கதரிசி வில்லியம் பிரணாமை நாம் விசுவாசிக்க வேண்டும். குளத்தை கலக்குகிற அந்த தூதனை விசுவாசிக்க வேண்டும். அந்த தூதன் தேவனிடத்திலிருந்து அனுப்பப்படுகிறான் என்பதை முதலாவது விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா. பாருங்கள், குளத்தை கலக்கும் பொழுது முதலாவது இறங்கினால் சுகமடைவேன். அடுத்து இரண்டாவது விசுவாசம். இரண்டாவது விசுவாசம் என்ன? குளத்தை கலக்கப்படும் பொழுது முதலாவது இறங்குகிறவன் மட்டுமே சுகமடைவான். அவ்வப்போது அந்த தூதன் வந்து கலக்குகிறான். ஆனால் ஒரு நபர் தான் சுகமடைகிறான். அல்லேலூயா. முதலாவது யார் அந்த குளத்துக்குள் இறங்குறாங்களோ அவர்கள் தான் சுகமடைகிறார்கள். ஆமென். இயேசு அங்கே கடந்து சென்ற போது திரளான கூட்டத்தை அவர் பார்த்தார். தேவனுடைய வல்லமை அனைத்தும் அவருக்குள் இருந்ததை போல் தெரியவில்லையா? அங்கிருந்த ஒவ்வொரு நபரையும் அவரால் சுகப்படுத்தி இருக்க முடியும் என்று நான் விசுவாசிக்கிறேன். அவருக்குள் என்ன இருந்தது?
வல்லமை இருந்தது. அவருக்குள் ஆவி அளவில்லாமல் இருந்தது. தேவனுடைய வல்லமை முழுமையாக அவர் கொண்டிருந்தார். ஆகையால் அங்கே இருக்கிற அத்தனை வியாதியஸ்தரையும் அவரால் சுகப்படுத்தக்கூடிய வல்லமை இருந்தது. ஆனால் ஏன் சுகப்படுத்தவில்லை? ஆமென், அல்லேலூயா. கவனிக்க வேண்டும் பிரியமானவர்களே, அதுதான் நீங்களும் அப்படி விசுவாசிக்கிறீர்கள் இல்லையா? இயேசு கிறிஸ்துவுடைய அந்த சுகமளிக்கும் வல்லமை இருக்கிறது என்று விசுவாசிக்கிறீர்களா? சுகமளிக்கும் வல்லமை இருப்பதால் தான் பெரும்பாடுள்ள ஸ்திரீ அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாவது தொட வேண்டும் என்று தொட்டார். அவருக்குள் வல்லமை இருந்தது. அவள் தன் ஆஸ்திகளை எல்லாம் செலவழித்து போட்டு விட்டார். வைத்தியர்களுக்கு எல்லாவற்றையும் செலவழித்து போட்டு கடைசியாக ஒரு முடிவு எடுத்தார். ஒரு சுகமளிப்பவர் இருக்கிறாரே, ஆமென், ஒரு நடமாடும் மருத்துவமனை இருக்கிறதே, அதுதான் இயேசு கிறிஸ்து என்பதை அவள் விசுவாசித்து அவருடைய ஆடையின் ஓரத்தையாவது தொட்டுவிட வேண்டும் என்று வந்தார். அந்த வஸ்திரத்தின் விளிம்பை தொட்ட பொழுதே அவருடைய உதரத்தில் ஊறல் நின்று போய்விட்டது. இயேசு சொன்னார், என்னில் இருந்து வல்லமை புறப்பட்டதை நான் அறிந்திருக்கிறேன். யார் என்னை தொட்டது என்று சொன்னார். சீசர்கள் சொன்னாங்க, திரளான ஜனங்கள் உம்மை நெருக்கி கொண்டிருக்கிறார்கள், யார் என்னை தொட்டது என்று எப்படி கேட்கிறீர்? இல்லை, என்னிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்ட சென்றது. ஆமென். ஏனென்றால் அவருக்குள் சகல வல்லமையே இருந்தது. ஆமென். அதனால் உடனடியாக அந்த பெண் பயந்து நடுங்கி நின்றாள். கவலைப்படாதே, விசுவாசம் உள்ளவளாயிரு. அல்லேலூயா. கர்த்தர் அவளிடத்தில் பேசுகிறார். சரி பாருங்கள், அவரிடத்தில் இருக்கிற வல்லமையினால் அவர் எல்லா வியாதிகளையும் சுகப்படுத்தி இருக்க முடியும். ஆகவே அவர் தேவனிடத்தில் இருந்து அனுப்பப்பட்ட ஒரு உண்மையான தீர்க்கதரிசி என்று விசுவாசிக்கிறவர்களாக அங்கே இருக்க வேண்டும். உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்னை போல ஒரு தீர்க்கதரிசி உங்கள் நடுவில் இருந்து எழுப்புவார் என்று மோசே கூறவில்லையா? அவர் அந்த தீர்க்கதரிசியாக இல்லையா? பிறகு அவர் என்ன செய்தார் என்று கவனிங்கள். அவர்களிடம் எதையாவது பேசிக்கொண்டு எதையாவது சொல்லிக் கொண்டிருப்பதற்கு பதிலாக அவர் ஒரு மனிதனை குணப்படுத்தினார். அவர் ஊனமுற்ற ஒரு நபரை அல்ல, 38 வருடங்களாக பலவீனமான நிலையில் இருந்த ஒரு மனிதனை அவர் குணப்படுத்திவிட்டு அப்பால் நடந்து சென்று விட்டார். அவரிடத்தில் அவ்வளோ வல்லம் இருக்கு. அங்கே இருக்கிற ஆயிரக்கணக்கானவர்களை சுகப்படுத்தி இருக்க முடியும். ஏன் சுகப்படுத்தவில்லை? ஒரு கேள்வி நமக்கு வருகிறது. ஆமென். கவனிங்க. ஆகையால் குருடர் படுத்து கொண்டிருந்த குருடர் முடவர் நலிந்த அந்த திரளான ஜனக்கூட்டத்தை கடந்து அப்படியே அப்புறமாக நடந்து சென்று விட்டார். ஆமென், அல்லேலூயா. இயேசு சொன்னார், அவரிடத்தில் அநேகர் கேள்வி கேட்டார்கள். மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், என் பிதா செய்கிறதாக குமாரன் காண்கிறது எதுவோ அதையே அன்றி வேறு ஒன்றையும் தாமாக செய்ய மாட்டார். அவர் எவைகளை செய்கிறாரோ அவைகளை குமாரனும் அந்தப்படியே செய்கிறார். ஆமென். ஏனென்றால் பிதாவுக்குரியது எல்லாமே கிறிஸ்துக்குள் இருக்குது. ஆமென். தேவத்துவத்தின் பரிபூரணமெல்லாம் கிறிஸ்துக்குள் வாசமாய் இருக்கிறது என்று கொலோசியர் 2:9 சொல்லுகிறது. ஆகையால் அவர் அதையே செய்கிறார். பிதா அவருக்கு காண்பிக்கிறது எதுவோ அதை தவிர குமாரன் தாமாக எதையும் செய்ய மாட்டார். நல்லது. ஆமென், அல்லேலூயா. எப்படிப்பட்ட ஒரு சிறிய காரியமாக இருந்தாலும் பிதா அவருக்கு காண்பிக்கிறவைகளை தவிர வேலைக்காரனால் வேறு என்ன செய்ய முடியும்? ஆனால் குமாரன் வேறு ஒன்றையும் தாமாய் செய்ய மாட்டார் என்று இயேசு கூறியுள்ளார். பிதா செய்வதாக காண்பது எதுவோ அந்த காரியங்களை அன்றி வேறு ஒன்றையும் செய்ய மாட்டார். லாசருடைய அந்த உயிர்த்தெழுதலை நீங்கள் கவனித்திருக்கிறீர்கள் அல்லவா? அவருடைய நாட்களில் இறந்து போன மக்களை கவனிங்கள். அவர்களில் எவிருவின் மகள், அந்த நாயின் ஊர் விதவியின் மகள் மற்றும் லாசரு ஆக 3 பேர் உயிரோடு எழுப்பப்பட்டதற்கான சான்றுகள். நாயின் ஊர் விதவியின் மகன், மகள் அல்ல, அவர்கள் எழுத்துப்பிழை இருக்கிறது, மகன்.
அல்லேலூயா. அடுத்து லாசரு ஆக 3 பேர் உயிரோடு எழுப்பப்பட்டதற்கான சான்றுகள் நம்மிடம் உள்ளது. தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட அவருடைய ஆளுகை நாட்கள் எருசலேமில் 3.5 வருடங்களாக இருந்தது. ஆமென். அவருடைய சிநேகிதன் லாசரு மரித்த போது அவர் என்ன செய்தார்? லாசரு நித்திரை அடைந்திருக்கிறான், உங்கள் நிமித்தம் நான் அங்கு இராததினால் சந்தோஷப்படுகிறேன். ஆமென், அல்லேலூயா. ஆனால் நான் அவனை எழுப்ப போகிறேன் என்று கூறினார். ஆமென். நான் அங்கு இல்லை என்றாலும் நான் என்ன செய்ய போகிறேன்? அவனை எழுப்ப போகிறேன். அந்த மரித்தவன் 4 நாட்களாக கல்லறையில் இருக்கிறான். அந்த மரித்து அழுகி போன நிலைக்கு வந்து கொண்டிருந்த அவருடைய சரீரத்தை இயேசு எழுப்ப போகிறேன் என்றால் அவருக்குள் எப்படிப்பட்ட வல்லமை இருந்திருக்கும். ஆமென், அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆகையினால் பாருங்கள் பிரியமானவர்களே, என்ன நடக்க போகிறது என்று பிதாவானவர் ஏற்கனவே எனக்கு அதை காண்பித்திருந்ததை அவர் அறிந்திருந்தார். கல்லறையில் நின்று அவர் ஜெபம் பண்ணினதை கவனியுங்கள். பாருங்கள், இங்கு நான் பிதா 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 என்று குறிப்பிடுறது தேவ ஆவியானவரை குறிக்கிறது, பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் தான் அவருக்கு அதை காண்பிக்கிறார் என்பதை நாம் பொருட்படுத்த வேண்டும். நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறேன். கல்லறைக்கு முன்பாக நின்று கொண்டு இயேசு சொல்லுகிறார், நீர் எப்பொழுதும் எனக்கு என்ன செய்கிறேன்? செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீர் என்னை அனுப்புனதை சூழ்ந்து இருக்கும் ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக இதை நான் கேட்கிறேன். ஆமென். பிதாவே, நீர் எப்பொழுது எனக்கு செவி கொடுக்கிறேன். பாருங்கள், அந்த ஜெபம் அது யோவான் 11ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஜெபத்தில் அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், அப்பொழுது மரித்தவன் வைக்கப்பட்டிருந்த இடத்தில் உள்ள கல்லை எடுத்து போட்டார்கள். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்த, பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறேன் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீர் என்னை அனுப்பினதை சூழ்ந்து நிற்கும் ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக அவர்கள் நிமித்தம் இதை சொன்னேன். அவர் ஒன்றுமே செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, ஒரு ஜெபமும் ஏறெடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆமென். அவர் லாசர்வே வெளியே வா என்று சொல்லியிருக்கும் பொழுது அவன் வெளியே வந்திருப்பார். ஆமென். ஆனால் அவர் ஏன் அதை செய்கிறார் என்றால் அங்குள்ள ஜனங்கள் விசுவாசிப்பதற்காக. அல்லேலூயா. இவைகளை சொன்ன பின்பு லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். லாசரு, மரித்திருந்த லாசர் உயிரோடு வெளியே வருகிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டா. கவனிங்க. ஆனாலும் நீர் என்னை அனுப்பினதை சூழ்ந்து இருக்கும் ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக இதை கேட்கிறேன். சரி, தேவன் தமது ஜனங்களில் என்ற செய்தியிலே பெதஸ்தா குளத்தில் தண்ணீர் எதிர்பாராமல் திடீரென்று கலங்கினது. கலக்கப்பட்ட அந்த தண்ணீரில் அப்பொழுது விசுவாசத்தோடே எப்பொழுது ஆகிலும் யார் உள்ளே இறங்குகிறார்களோ அவர்கள் தங்கள் சுகத்தை பெற்றுக்கொண்டார்கள். ஆமென். தண்ணீர் கலக்கப்படும் பொழுது அநேக ஆயிரக்கணக்கான அந்த வியாதிஸ்தர்கள் இருந்தாலும் விசுவாசத்தோடு இறங்கினவர்கள் மட்டுமே சுகமடைவார்கள். ஆமென். ஒருவேளை ஒரு சில காரியங்களை நான் நினைக்கலாம், ஏன்னா விசுவாசத்தோடு. ஆமென். ஏன்னா விசுவாசம் இல்லைன்னா நாம் சுகமாக முடியாது. இன்றைக்கி அநேகர் இன்னும் வியாதியஸ்தராக இருக்கிற காரணம்னா போதுமான விசுவாசம் அவர்களுக்கு இல்லாத பட்சத்தில் சுகம் கிடைக்கிறது கஷ்டம். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். நான் நினைக்கிறேன் அநேகர் அந்த குளத்துக்குள் இறங்கி இருப்பார்கள். ஆமென். முதலாவது இறங்குகிறாரோ, இரண்டாவது இறங்குகிறாரோ, மூன்றாவது இறங்குகிறாரோ, ஆனால் அவர் என்ன செய்யணும்? விசுவாசத்தோடு இறங்கினா மட்டும்தான் சுகம் கிடைக்கும். அல்லேலூயா. அப்படியானால் விசுவாசத்தோடு இறங்குகிறவன் என்ன செய்கிறான்? உள்ளே இறங்குகிறார். யார் விசுவாசத்தோட உள்ளே இறங்குகிறார்களோ அவர்கள் தங்கள் சுகத்தை பெற்றுக்கொண்டார்கள். அது எப்ப
எப்படிப்பட்ட வியாதியாக இருந்தாலும் சரி, மருத்துவர்கள் கைவிடப்பட்ட வியாதியஸ்தர்களாக இருந்தாங்க, இன்று அதே இயேசு கிறிஸ்து நம்ம மத்தியில் இருக்கிறார். மருத்துவர்கள் கைவிடப்படலாம். நம்முடைய சபையில் மருத்துவர்கள் கைவிடப்பட்ட அநேக வியாதிஸ்தர்கள் சுகமடைந்திருக்கிறார்கள். புற்றுநோயும் கூட சுகமடைந்திருக்கிறது. 2 கால்களும் நடக்க முடியாதவர்கள் நடந்திருக்கிறார்கள், இப்பொழுதும் நடந்து கொண்டு இருக்கிறார்கள். ஆமென். இயேசு இன்றைக்கும் நம்ம மத்தியில் இருக்கிறார் என்பதின் சாட்சி அதுதானே. அல்லேலூயா. தண்ணீரானது நான் என்ன ஒரு மகத்தான தண்ணீராக இருக்கிறேன் என்பதை பாருங்கள். அல்லேலூயா என்று கூறக்கூடுமா? ஆமென். இந்த தண்ணீரில் இறங்கினாதான் சுகம் கிடைக்குமா? ஒரு கேள்வி இருக்குது. அந்த தண்ணீர் சொல்லும், நான் மகத்தான தண்ணீராக இருக்கிறேன். உங்கள் வீட்டில் உள்ள தண்ணி இல்லை, மற்ற ஏரியில் உள்ள தண்ணி இல்லை, கடல் தண்ணி இல்லை, நான் இந்த பெதஸ்தா என்ற குளத்தில் உள்ள இந்த தண்ணி தான் நான் விசேஷமானவன் என்று சொல்லக்கூடுமா? இல்லை. அல்லேலூயா. அந்த தேவ தூதனுடைய வல்லமையானது இறங்கி அந்த வியாதியஸ்தர்களை சுகப்படுத்துகிறார். ஊழியக்காரர்களை நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்க முடியும். வியாதியஸ்தர் மீது கைகளை வைப்பீர்கள், அப்பொழுது அவர்கள் கைகளை வைத்து நமக்கு ஜெபிக்கிறோம். ஆனால் எங்களால் ஒன்று முடியாது. சுகமளிப்பது தேவனுடைய வல்லமை. தேவனுடைய வல்லமை மட்டும்தான் இறங்கி சுகத்தை தர முடியும். பேதுரு யோவானும் தேவாலயத்துக்கு போகிறாங்க. அங்கு தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் சப்பனியான ஒரு மனுஷன் பிச்சை கேட்டு கொண்டிருந்தான். பேதுரு யோவானை பார்த்த பொழுது ஏதாயிலும் கிடைக்குமா என்று அவர்களை பார்க்கிறான். ஆனால் அங்கே நடக்கிறது பாருங்க, பொன்னும் வெள்ளியும் என்னிடத்தில் இல்லை. என்ன இல்லை? இன்னைக்கு பொண்ணு வெள்ளி இல்லாதவங்க யாராவதுங்க இருக்கீங்களா? என்கிட்ட ஒரு தம்படி தங்கம் கூட கிடையாதுன்னு சொல்லக்கூடிய யாராவது இருக்கீங்களா? அநேகர் கையை தூக்கிறீங்க. அநேகர் சொல்கிறீங்க, இருக்குது, ஒரு 10 பவுன் பெட்டிக்குள்ளே பத்திரமா வச்சுருக்கேன். அல்லேலூயா. ஆமென். இருந்தால் முதல்ல ஊழியத்துக்கு செலவு பண்ணுங்க. நாங்கள் அப்படி தான் செய்தோம். நாங்கள் ஊழியத்துக்கு வரும்போது ஆண்டவருடைய கிருபையினால என் மனைவிக்கு ஒரு கொத்து செயின், எனக்கு ஒரு மைனர் செயின் எல்லாம் இருந்தது, என் பிள்ளைக்கு செயின் இருந்தது, எல்லாருக்கும் இருந்தது. ஆனால் ஊழியத்தின் பாதையில் வரும்போது அத்தனையும் ஒரு கட்டாக கட்டி எங்கள் போதகர் இடத்துல கொண்டு கொடுத்துட்டேன். ஐயா, சர்ச்சை நம்ம வாங்குவதற்கு இதை பயன்படுத்த வேண்டும். அவர் ஆச்சரியப்பட்டார். உன் மனைவிக்கு சம்மதித்தாங்களானா? நாங்கள் மனோபூர்வமாக சம்மதிக்கிறோம் என்று. அல்லேலூயா. அன்றிலிருந்து இன்று வரைக்கும் எங்கள்கிட்ட ஒரு தம்படி இல்லைன்னா ஒரு 1/4 கிராம் தங்கம் கூட எங்கிட்ட கிடையாது. ஆனால் ஒன்று இருக்கிறது, இயேசு கிறிஸ்துவினுடைய நாமம் இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. சில பேர் நினைச்சுவாங்கன்னா, நம்ம அவசரத்துக்கு தங்கத்தை இருந்தால் தானே அவசர தேவைக்கு அடமானம் வச்சு எடுத்துக்கலாம். பேதுரு யோவான்ட்ட என்ன இல்லை? நான் நினைக்கிறேன் பேதுரு யோவான் ஊழியத்துக்கு வர்றதுக்கு முன்னால் அவங்கள்ட்ட நிறைய தங்கம் இருந்திருக்கும். ஒரு மனைவி நிறைய கொத்து செயின்லாம் போட்டிருப்பாங்க. சரிதானே இல்லையா? ஆமென். ஊழியத்துக்கு வரும் பொழுது இப்போ சொல்கிறாரு, எங்கிட்ட பொண்ணும் இல்லை வெள்ளியும் இல்லை. ஆமென். ஆனால் ஒன்று இருக்கிறது, விலையேறப்பட்ட இயேசு கிறிஸ்துவினுடைய நாமம் இருக்கிறது. இந்த நாமத்தில் எழுந்து நட. பொண்ணையும் வெள்ளியும் வச்சுக்கிட்டு நீங்கள் தேவனுடைய வல்லமை பெற முடியாது. நல்ல ஞாபகம் வச்சுடுங்க. பொண்ணு வெள்ளியும் அணிந்து கொண்டு நம்ம பரலோகம் எடுத்துக்கொள்ளப்படுதலையும் போக முடியாது. நீங்கள் ஊற்றில் வெறுமையாக்கணும். நம்முடைய ஆவி, நம்முடைய ஆத்துமா, நம்முடைய சரீரத்தை வெறுமையாக்கி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கணும். அப்பொழுது தேவன் அங்கே கிரியை செய்கிறார். அந்த வார்த்தையை, பேதுரு சொன்ன வார்த்தையை நாம் சொல்ல முடியுமா பிரியமானவர்களே? பொன்னும் வெள்ளியும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். அவன் என்ன சொல்கிறான்? உடனடியாக இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தில் எழுந்து நட என்ற உடனே அவன் துள்ளி குதித்து எழுந்து நடந்து தேவாலயத்துக்குள் சென்று தேவனை மகிமைப்படுத்தினான். அல்லேலூயா. நம்மை தேவனுக்கு முற்றிலுமாக அர்ப்பணிக்கும் வரைக்கும் தேவன் நம்மை பயன்படுத்த முடியாது. தேவன் நம்மை முழுமையாக பயன்படுத்த வேண்டுமானால் நம்மை முற்றிலுமாக வெறுமையாக்கி ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க வேண்டும். ஆமென். கவனிங்கள்,
அந்த தண்ணீர் மேன்மைப்படுத்த முடியாது பிரியமல்ல. ஊழியக்காரங்க நாங்கள் மேன்மைப்படுத்த முடியாது, நாங்கள் வியாதிஸ்தர்கள் கைகளை மட்டும்தான் வைப்போம். ஆனால் தேவனுடைய வல்லமை இறங்கி வந்து உங்களை சுகப்படுத்த வேண்டும். ஆனால் உங்களிடத்தில் விசுவாசம் இல்லை என்றால் உங்களுக்கு எவ்வளவுதான் தலையில் எண்ணெய் ஊற்றி துள்ளி துள்ளி நாங்கள் ஜெபித்தாலும் உங்களுக்கு சுகம் கிடைக்கவே கிடைக்காது. உங்களுக்கு என்ன இருக்க வேண்டும்? விசுவாசம். தேவ தூதன் ஒருவர் வருவார், தூதனின் பேரில் ஒரு விசுவாசம். அடுத்த குளத்தை கலக்கும் பொழுது நான் குளத்தில் முதலாவது இறங்கும் போது நான் சுகமடைவேன், அடுத்த விசுவாசம். ஆமே. அந்த விசுவாசம் இல்லை அப்படின்னா அங்கு சுகமடைய முடியாது. அதனால தான் இன்னும் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் அங்கு படுத்து கொண்டிருந்தார்கள். இப்போ நம்ம வருவோம் செய்திக்கு. சரி, தண்ணீரில் இருந்த தூதன் தான் தண்ணீர் அல்ல, தூதன் தான். தூதன் என்பவன் தேவனுடைய வல்லமை பெற்ற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அந்த தூதன் அங்கிருந்து போன போது அது வெறும் தண்ணீராகத்தான் இருந்தது. மனிதர்கள் வெறுமனே மனிதர்கள் தான், ஊழியக்காரங்க வெறுமனே ஊழியக்காரங்க தான், மேன்மை பாராட்ட ஒன்றுமில்லை. ஆனால் அது ஜனங்களுக்கு சேவை செய்யும் காரியமாக இருக்கிறது. ஆமென். எதிர்பார்ப்பு என்ற செய்தியிலே யோவான் 5:1 அவர் பெதஸ்தா குளத்தை கடந்து சென்றார். அங்கே முடவர், சப்பானிகள், குருடர், சூம்பின உறுப்புடையவர்கள் என திரளான மக்கள் தண்ணீர் கலங்குவதற்காக காத்திருந்தார்கள். தண்ணீர் கலங்கும்போது விசுவாசத்தோடு, பார்த்தீங்களா அங்கே என்ன தேவை நமக்கு பிரியமானவர்களே? ஆமென். விசுவாசம் இல்லை அப்படின்னா போச்சு. இரவின் 4ஆம் ஜாபத்திலே இயேசு கடலின் மேல் நடந்து வந்தார். சீசர்கள் படகில் இருந்தார்கள். கடல் கொந்தளிக்க ஆரம்பிக்கிறது. ஆண்டவரே, இது ஆவேசம், நீரே ஆனால் நான் கடல் மேல் நடக்க எனக்கு உத்தரவு கொடும். இயேசு ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், உனக்கெல்லாம் தகுதி இல்லைப்பான்னு சொன்னாரா? இல்லை, வா என்று சொன்னார். பேதுருவும் அவரை நோக்கி பார்த்தான். அவர் இயேசு அல்லவா என்று சொல்லி அவர் நடக்க ஆரம்பித்தார். பேதுரு நடந்தான் கடலின் மேல, பைபிள் சொல்லுது. ஆமென். இயேசுவை நோக்கி பார்த்து நடந்தான். கீழே கடலுடைய இரைச்சலையும் அலைகளின் சீற்றத்தை பார்க்கும் பொழுது அவன் மூழ்கினான். ஆண்டவரே என்னை ரட்சியும். காரணம், ஒரு செகண்டுக்குள்ள அவிசுவாசம் உள்ள வந்துட்டு. விசுவாசம் இருக்கும்போது பேதுரு கடல் மேல் நடக்கிறான், இயேசுவை போலவே நடக்கிறான். அவன் இயேசுவை மட்டும் நோக்கி பார்த்தான், வேற எதையும் நோக்கி பாரல. நீங்கள் இயேசுவை மட்டும் நோக்கி பார்ப்பீர்களானால் நிச்சயம் எப்படிப்பட்ட வியாதி, பலவீனம் எது இருந்தாலும் உங்களை விட்டு போய்விடும். நாம் எதை நோக்கி பார்க்கிறோம்? நம்முடைய குடும்ப பிரச்சனையை பார்க்கிறோம், நம்முடைய வேலை ஸ்தலத்தில் இருக்கிற பிரச்சனையை பார்க்கிறோம், பண பிரச்சனையை பார்க்கிறோம். இப்படிப்பட்ட பல காரியங்கள், உலக காரியங்களை நாம் பார்க்கிறோம். இதெல்லாம் நாம் பார்க்கும் பொழுது அந்த அவிசுவாசம் நம்மை தொற்றிக் கொள்ளுகிறது. ஆமென். அவிசுவாசம் நம்மை தொற்றிக் கொள்கிறார். அப்படித்தான் அடுத்து அவர் நடந்த அடுத்த நொடிகளிலே அவிசுவாசம் அவனை சூழ்ந்து கொண்டதுனால அவன் கடலுக்குள் நடக்கிறான். இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டாய்? ஆமென். அவிசுவாசம் அங்கே வந்ததுனால தான் அவன் கீழே மூழ்கிறான். அவிசுவாசம் மட்டும் அவனுக்கு வரலன்னு வைங்க, அல்லது இயேசுவை மட்டும் நோக்கி பார்த்து இந்த கடல் சீற்றத்தையும் அலைகளையும் நோக்கி பார்க்கல அப்படின்னா அவன் தொடர்ந்து இயேசுவை அடைந்திருக்க முடியும். காரணம் என்னவென்றால் இன்றைக்கு அதுதான் பிரச்சனை நமக்கு. நாம் என்ன செய்கிறோம்? மருத்துவர் எழுதி கொடுத்த சீட்டை பார்க்கிறோம். இன்னும் 6 மாதம்தான் நீ உயிர் வாழ்வாய். புற்றுநோய் உன்னுடைய கர்ப்பப்பையை தொற்றி கொண்டது, அல்லது மார்பக பகுதியிலே அது அதிகமாக வளர்ந்து விட்டது. இனிமேல் நீ உயிர் வாழ்வதற்கு சாத்தியமில்லை. சரியாக 6 மாதத்துக்குள்ளே நீ மரித்து போவாய். அது 3ஆம் நிலை, முற்று போய்விட்டது என்று மருத்துவர்கள் சீட்டு எழுதி கொடுத்துருவாங்க, ஒவ்வொரு ரிப்போர்ட்டையும் கொடுத்துருவாங்க. ஆனால் நீங்கள் இதை நோக்கி பார்ப்பீங்களா, இயேசுவை நோக்கி பார்ப்பீங்களாங்கிறது உங்களை சார்ந்தது. இந்த மருத்துவர்கள் கொடுத்த ரிப்போர்ட்டை பார்க்குறீங்களா, இல்லை யாரை பார்க்க போகிறீங்க? இயேசுவை பார்க்குறீங்களா? மருத்துவர் கொடுத்த ஸ்கேனை பார்க்க போகிறீங்களா? இயேசுவை நோக்கி பாருங்களா? இயேசுவை நோக்கி பார்த்தால் என்னுடைய தழும்புகளால் நீங்கள் குணமானீர்கள் என்று அவர் ஏற்கனவே சொல்லிவிட்டார்.
நாம் சுகமடைந்திருக்க ஒரு காரியம் அதுதான். அவிசுவாசம் வரும் பொழுது வியாதி உள்ளே வருகிறது. விசுவாசம் வரும் பொழுது வியாதி நம்மை விட்டு போய்விடுகிறது. அல்லேலூயா. கவனிய, முதலில் தண்ணீரில் இறங்க நபர் சுகமடைந்தார். அவர்கள் அதை நம்ப வேண்டியிருந்தது. பின்னர் அந்த தூதரின் வல்லமை அந்த நபருக்குள் சென்றது. ஆமென். தண்ணீரின் வல்லமை அல்ல, தண்ணீரில் எந்த வல்லமை இல்லை. ஆமென். ஒருவன் வியாதிப்பட்டால் சபையின் மூப்பரை வரவழைத்து அவனுக்கு எண்ணெய் பூசி ஜெபிக்க கடவன். விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளி என்ன செய்யும்? ரட்சிக்கும். இப்போ நாங்கள் என்ன செய்கிறோம்? ஒலிவு எண்ணெயே வாங்கி வைத்திருக்கோம். இயேசு எந்த ஒலிவு மரத்தின் கீழே இருந்தாரோ அதே போன்ற ஒலிவு மரத்திலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு எண்ணெயை ஜெபிப்பதற்காக வைத்திருக்கிறோம். அந்த எண்ணெய் தான் நான் பூசி ஜெபிக்கிறேன். ஆமென். ஆனாலும் உங்களால் சுகமடையவில்லையா? காரணம் என்ன? அல்லேலூயா. அவிசுவாசம் என்ற ஒன்று இருக்கும் வரைக்கும் தேவன் செயலில் வரவே மாட்டார், கிரியை செய்ய மாட்டார். ஆமென். பாருங்கள், வெறுமனே நாங்கள் அந்த எண்ணெய் பூசி நாங்கள் ஜெபிக்கிறோம். அது வேத வசனத்தின் அடிப்படையில் இருக்கிறது. ஆனால் சுகமளிப்பது எண்ணெய் அல்ல, சுகமளிப்பது தேவனுடைய வல்லமையாக இருக்கிறது. இந்த எண்ணெய் அல்ல. எனக்கு எண்ணெய் பூசிலாம் ஜெபம் பண்ணிட்டாங்க, நல்லது. ஆமென். எண்ணெய் பூசி என்ன, இங்கே இருக்கிற எண்ணெய் உங்கள் தலையிலே கொட்டுவோம். ஆனால் நீங்கள் சுகமாகிறதுக்கு என்ன இல்லை, வாய்ப்பு இல்லை. தலைவலியை ஊத்துனா கூட அது அப்படித்தான். ஏன்னா எண்ணெய் சுகமாக்காது, பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை தான் உங்களை சுகமாக்கும். ஆமென். அவர்கள் குணமடைந்தார்கள். பின்னர் மக்கள் அடுத்த நேரத்திற்காக ஒருவேளை ஒரு வாரம் அல்லது 2 வாரங்கள், ஒரு மாதம் அல்லது 2 மாதங்கள் காத்திருந்தார்கள். ஏன்னா அடுத்து தேவதூதன் எப்பொழுது இந்த தண்ணீரை கலக்க வருவான்? ஒரு எதிர்பார்ப்பு. சர்ச்சைக்கு வரும்போது எதிர்பார்ப்பு இல்லாமல் ஏனதோனு வந்து உட்கார்ந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பயனும் கிடைக்காது. ஒரு எதிர்பார்ப்போடு தான் வரணும். அல்லேலூயா. அதுதான் கிரியை செய்யும். ஆத்துமா தேவன் மேல் எப்படி இருக்கணும்? நமக்கு ஒரு தாகமாக இருக்க வேண்டும். நான் எப்பொழுதும் உடைய சந்நிதியில் வந்து நிற்பேன். ஆண்டவருடைய ஆராதனைக்கு போவோம், கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் என்று சொன்ன பொழுது எப்படி இருந்ததா? மகிழ்ச்சியாக இருந்தது. அது மகிழ்ச்சி. ஆலயத்துக்கு போவோம் என்று சொன்னாலே மகிழ்ச்சி உங்களுக்குள்ள வரணும், துக்கம் வரக்கூடாது. ஆமென். அது ஒரு மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு காரியமாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் தேவன் அங்கே கிரியை செய்ய வருகிறார். ஆமென். பாருங்கள், அங்கே திரளான மக்கள் படுத்திருந்தார்கள். இயேசு அவர்களை கடந்து செல்லும் பொழுது ஒரு மனிதனை கண்டார். அவர் முடவர் அல்ல, ஆனால் 38 ஆண்டுகளாக வியாதிப்பட்டிருந்த ஒரு நபர். அவர், நீ சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்றார். யாருக்குத்தான் விருப்பம் இல்லாமல் இருக்கும்? சுகமடைவதற்கு யாருக்கும் விருப்பம் இல்லாமல் இருக்குமா? ஆசீர்வதிக்கப்படுவதற்கு விருப்பம் இல்லாமல் இருக்குமா? ஆமென். அல்லேலூயா. இயேசு கேட்கிறார், நீ சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்ப. குறிப்பிட்ட நபரிடத்தில் வருகிறார். ஆயிரக்கணக்கான வியாதிஸ்தர்கள் இருக்கும் பொழுது வேறு யாரிடத்திலையும் அவர் போகல. ஆட்டு வாசலை கிடைந்து பெதஸ்தா குளத்தை அண்டை வந்து அங்கு படுத்திருக்கிற அந்த 38 வருஷம் வியாதியா படுத்திருக்க அந்த மனிதனை நோக்கி அவர் போகிறார். வேறு யாரிடத்திலையும் அவர் போகல. ஆமென். அங்கே நாம் கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் இருக்கு. நீ சுகமுடைய விரும்புகிறாயா? அவன் என்ன சொல்லுகிறான் பாருங்கள். அவர் என்னை தண்ணீரில் இறக்கிவிட எனக்கு ஒருவரும் இல்லை. என்னை தண்ணீரில் கொண்டு விடுவதற்கு ஒருவேளை ஆதரவற்ற நிலையில் இருக்கலாம். அவனுடைய பிள்ளைகள் கைவிட்டிருக்கலாம், அவருடைய பெற்றோர்கள் கைவிட்டிருக்கலாம், உறவினர்கள் கைவிட்டிருக்கலாம். ஆமென். அப்படிப்பட்ட நிர்பந்தமான நிலையில் இருக்கிற அந்த மனிதனை தேடிதான் இயேசு வருகிறார். ஆமென். எப்பொழுது நான் என்னை பெரியவன் என்று சொல்லுகிறேனோ அப்போ இயேசு என்னிடத்தில் வரமாட்டார். ஆண்டவரே நான் ஒன்றுமற்றவன் என்று சொல்லும் பொழுது அவர் நம்மை நோக்கி தேடி வருகிறார். அல்லேலூயா. அதுதான் காரியம். அவனுக்கு யாருமே இல்லை, உதவிக்கு யாருமே இல்லை. ஆண்டவரே என்னை தண்ணீரில் இறக்கிவிட எனக்கு ஒருவரும் இல்லை என்றான். இயேசு பார்த்தார், உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு போ, அவ்வளோதான். நீ தண்ணிக்குள்ளே இறங்கவும் வேண்டாம், தேவதூதன் தண்ணீரை கலக்குவது வரைக்கும் நீ காத்திருக்க வேண்டாம். ஆமென்.
ஏதோ சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார், தேவாலயத்திலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். சொல்லுங்க அடுத்தது. யோனாவிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார், தண்ணீரிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். ஆமென். எண்ணெயை காட்டிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். அவர் இப்பொழுது நம் மத்தியில் இருக்கிறார். 2 அல்லது 3 பேர் என் நாமத்திலே எங்கே கூடி இருக்கிறீர்களோ அவர் நடுவில் நான் இருக்கிறேன். அந்த சுகமளிப்பவர் இப்பொழுது நம் மத்தியில் இருக்கிறார். நாம் வெறுமை திரும்ப முடியாது. பிரியமானவர்களே, நீங்கள் என்ன எதிர்பார்ப்போடு வந்தீங்களோ அதை பெற்றுத்தான் செல்ல வேண்டும். ஆமென். உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நீ வீட்டுக்கு போ என்றார். அது ஓய்வு நாளாகிறது. அந்த மனிதன் தன் படுக்கை எடுத்துக்கொண்டு கீழ்ப்பிடித்தான், அப்படியே நடந்து போனான். ஆமென். 19வது வசனத்தில் யூத மக்களாலும் அன்றைய ஆசாரியர்களாலும் அவர் கேள்வி கேட்கப்படும் போது அவர் பிதா செய்ய கண்டவைகளை அல்லாமல் குமாரன் தானாக ஒன்று செய்ய மாட்டான். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆயிரக்கணக்கான வியாசர்கள் இருக்கிறார்கள், அந்த ஒருவனை மட்டும் சுகப்படுத்த வேண்டும் என்று தேவன் அவருக்கு என்ன செய்கிறார்? முன்கூட்டியே தெரியப்படுத்தினார். எதுக்கு? என்ன காரணம்? ஊழியம் விவரிக்கப்படுதல் என்ற செய்தியில் அங்கே அதுதான் அந்த பாகம். சுகமளிப்பது அந்த ஒருவர் தான். இயேசு கிறிஸ்து ஒருவரே சுகமளிப்பார், நானும் இல்லை. சகோதரன் பிரணாமை அநேகர் என்ன செய்தாங்க அப்படின்னா, பிரணாம் சுகமளிப்பவர் என்று சொன்னார்கள். ஆனால் அதுக்கு அவர் சொன்னார், நான் கிருபையினால் ரட்சிக்கப்பட்ட ஒரு பாவி. ஆமென். சுகமளிப்பவர் இயேசு கிறிஸ்து ஒருவரே என்று கூறினார். அதுதான் இன்றைக்கு நாங்களும் அப்படித்தான் ஜெபம் செய்கிறோம், அவ்வளோதான். விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளி என்ன செய்யணும்? ரட்சிக்க வேண்டும். நாங்கள் விசுவாசத்தோடு ஜெபிக்கிறோம், நீங்கள் விசுவாசத்தோடு என்ன செய்றீங்க? எங்களோடு சேர்ந்து கொள்கிறீர்கள். தேவன் அங்கே சுகப்படுத்துகிறான். மனிதனால் சுகப்படுத்த முடியாது. சுகமளிப்பவர் இயேசு ஒருவரே, நான் அல்ல. நான் வெறுமனே ஒரு வாய்க்கால் மட்டுமே. பெதஸ்தா குளத்தை போன்று சுகமளித்தது. அல்லேலூயா. பெதஸ்தா குளத்தை போன்று சுகமளித்தது அந்த தண்ணீர் அல்ல. ஆமென். தண்ணீரின் மேலிருந்த அந்த தூதனானவர் தான் சுகமளித்தார். அல்லேலூயா. பாருங்கள், இதில் தண்ணீர் இருக்கிறது. தண்ணீரை நான் குடிக்கிறேன். என் தாகம் தீர்ந்து விட்டது. நான் தண்ணீருக்கு நன்றி சொல்வானா, பாட்டிலுக்கு நன்றி சொல்வானா? சொல்லுங்கங்க. பாட்டிலே உனக்கு நன்றி. யாருக்கு? என் தாகத்தை தீர்த்தது எது? தண்ணீர். இயேசு கிறிஸ்து தாகத்தை தீர்க்கிற ஜீவ தண்ணீராக இருக்கிறார். அல்லேலூயா. அந்த தண்ணீர் என் தாகத்தை தீர்த்தது போல தாகத்தை தீர்க்கிற இயேசு கிறிஸ்து தான் அதை செய்ய முடியும். நான் ஒரு வாய்க்கால் மட்டுமே. பெதஸ்தா குளத்தை போன்று சுகமளித்தது அந்த தண்ணீர் அல்ல, தண்ணீரின் மேல் அந்த தூதனானவர், அவர்தான் சுகமளித்தது. சுகமளிப்பது மனிதன் அல்ல, அல்லது எந்த ஒரு போதகரும் கிடையாது. அம்மனிதனின் மேலுள்ள தேவனுடைய ஆவியானவர் தான் சுகமளிப்பவராக இருக்கிறார். வெறுமனே நாங்கள் ஜெபிக்கிறோம், ஆனால் எங்களுக்குள் இருக்கிற அல்லது உங்களுக்குள் இருக்கிற தேவனுடைய ஆவியானவர், தேவனுடைய வல்லமை அந்த வியாதிஸ்தருக்கு ஜெபிக்கும் பொழுது அந்த வல்லமை பாய்ந்து சென்று அவர்களை சுகமளிக்கிறார். சபையானது மாத்திரம் இயேசு கிறிஸ்துக்குள் இருந்த அந்த வல்லமை பெற்றிருக்குமானால் இங்கு எப்படிப்பட்ட வியாதிஸ்தர்களை இங்கு வந்து சுகம் பெறாமல் திரும்பவே முடியாது. இயேசு கிறிஸ்துக்குள்ள இருந்த அந்த வல்லமையை ஆதி சபை பெற்றிருந்தது. இன்றைக்கு நாம் அதை பெற்றிருப்போமானால் எந்த வியாதிக்கு நாம் சவால் விட முடியும், எந்த பிசாசுக்கு என்ன செய்ய முடியும்? சவால் விட முடியும். ஆமென். கவனிங்க. ஆகையால் சுகமளித்தது அந்த தூதன் தான். சுகமளிப்பது மனிதன் அல்ல, அம்மனிதனின் மேலுள்ள தேவனுடைய ஆவியானவர், அவர்தான் சுகமளிப்பவர்.
கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது என்ற ஒரு செய்தியில் அவர் சொல்றார். வெண்கல சர்ப்பம் யாருக்காகவும் ஜெபிக்க முடியல. மோசேனுடைய காலத்தில் நான் ஒரு வசனத்தை இங்கே வைத்திருந்தேனே, சரி பாருங்க. வெண்கல சர்ப்பம் யாருக்காகவும் ஜெபிக்க முடியல. அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்தால் சுகமடைவீர்கள் மோசேனுடைய காலத்தில். ஆனால் வெண்கல சர்ப்பம் ஜெபிக்குமா? ஜெபிக்காது. அதுக்கு வாய் இருக்குது ஆனால் பேசாது. அது ஒரு சர்ப்பத்தை போன்று காட்சி அழகு. ஏன்னா பிற்காலத்தில் அது ஒரு அடையாளம். இன்றைக்கு மருத்துவர்கள் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அடையாளம் இருக்கிறது. மருத்துவர்கள் தங்கள் உடைகளிலே என்ன அடையாளத்தை வைத்திருக்கிறார்கள்? ஒரு கோலில் சுற்றப்பட்ட சர்ப்பம், அதுதான் அவர்களுடைய அடையாளம். மருத்துவர் என்றால் அதை, வக்கீல்னு சொன்னால் ஒரு டை இப்படி இருக்கும், டை மாதிரி இருக்கும். அதை பார்த்த உடனே அந்த அடையாளத்தை பார்த்தோன்னா, ஓ இது வக்கீலுடைய வாகனம், இவர் வக்கீல் என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். அதே போல தான் சுகமளிக்கிற ஒரு டாக்டர் அப்படின்னு சொன்னால் அந்த கோலில் என்ன இருக்கும்? சர்ப்பம் சுற்றி இருக்கும். அதுதான் அவர்களுக்கு அடையாளம். அது மோசேயின் காலத்திலிருந்து கொடுக்கப்பட்ட அடையாளத்தை தான் இன்றைக்கு உலகம் முழுவதும் எல்லா மருத்துவர்களும் என்ன செய்கிறாங்க? பயன்படுத்துகிறாங்க. ஆமேன். அது வேதபூர்வமானதாகவும் சரித்திரபூர்வமானதாகவும் இருக்கிறது. ஆகையால் வெண்கல சர்ப்பம் யாருக்காகவும் ஜெபிக்க முடியல. எந்த ஒரு விக்கிரகத்துக்கு முன்பாக நீங்கள் ஜெபித்தால் உங்களுக்கு பலன் கிடைக்காது. விக்கிரகம் வாய் திறந்து கவலைப்படாதே மகளே என்று சொல்லாது, உங்களுக்கு சுகத்தையும் தராது. எந்த சொருபங்களும் அப்படித்தான், வெண்கல சர்ப்பமும் அப்படித்தான். ஆமேன். அது கலங்கிய தண்ணீர், அது சரிதானே? அவர்கள் இப்போதுதான் பார்த்தார்கள் மற்றும் வெண்கல சர்ப்பத்துடனே வாழ்ந்தார்கள். மேலும் அப்போஸ்தலர்களின் நாட்களில் அவர்கள் பேதுருவின் நிழலில் படுத்து கிடந்தார்கள். மேலும் அவர்கள் குணமாக்கப்பட்டார்கள். பாருங்க, பேதுரு ஒரு சாதாரண மனுஷன், மீன் பிடிக்கிற மனுஷங்க. கடலில் எங்கே வலையப்பட்டால் எங்கே மீன் கிடைக்கும், எந்த நேரத்தில் கிடைக்கும், அதுதான் அவருடைய காரியம். மீன் பிடிப்பதிலே தேர்ச்சி பெற்ற ஒரு நபராக இருந்தார். பேதுருவுடைய இன்னொரு காரியம் என்னென்னா, எப்போதும் பட்டயத்தை என்ன பண்ணுவார்? அது நான் நினைக்கிறேன் அது மீன் பிடிக்கிற பட்டயம். ஒரு போர் வீரனுடைய அந்த பட்டயம் அல்ல. பேதுரு பட்டயத்தை எப்போதும் இங்கே வச்சுருக்கிறாருன்னா, யாருக்காவது மீன் வெட்டணுன்னா நான் வெட்டி தருவேன், அவ்வளோதான். அந்த மீனை வெட்டுற அந்த பட்டயம் தான் அவர் வச்சுருக்காரு. அதை வச்சு தான் அந்த மல்கூஸ் என்ற சேவகனுடைய காதை வெட்டி தூர போட்டார். கூர்மையாக இருக்கும் மீன்மை வெட்டுறதுக்கு, அதை தான் வச்சுருக்கணும். ஏன்னா அவர் என்ன சேனை வீரரா? பட்டயத்தை வேறு பட்டயத்தை வைக்கிறதுக்கு இல்லை, அதை தான் அவர் வச்சுருக்காரு, தொங்க விட்டுருக்காரு. அதாவது எப்போதும் மீன் பிடிக்கிற வேலை தான். அப்படிப்பட்ட நபர் ஒரு நாள் இயேசு அவனை சந்திக்கிறார். இயேசு சந்திக்கும் போது, ஆண்டவரே முழுவதும் பிரயாசப்பட்டு பார்த்தோம், ஆனால் இன்றைக்கு எந்த மீனும் கிடைக்கல ஆண்டவரே. அல்லேலூயா. தொழிலில் எவ்வளோ திறமை இருக்கலாம், பேச்சில் எவ்வளோ திறமை இருக்கலாம், அல்லது நீங்கள் எந்த ஒரு காரியத்திலும் உங்கள் திறமையானவர்களாக இருக்கலாம். ஆனால் ஒரு நாள் நீங்கள் தோற்று போக வேண்டிய நிலை உங்களுக்கு கண்டிப்பாக வரும். எப்போதும் நீங்கள் சுகபாகமாகவே இருக்க முடியாது. சுகபாகமாக வாழ்கிறவர்கள் உயிரோடு சுகபாகமாகவே ஆசீர்வாதமாகவே எல்லாம் நல்ல சுகமாகவே இருக்கவும் முடியாது. ஆமென். அல்லேலூயா. எல்லாவற்றிலும் நாம் சரியாக இருக்கிறோம் என்று நினைக்கிறீங்க பாருங்க, அந்த நேரம்தான் உங்களுக்கு ஒரு தோல்வி வரும். தோல்வி வருவதற்கு ஒரு காரணம் இருக்கிறது பிரியமானவர்களே. ஆமென். அந்த தோல்வி நேரத்தில் தான் இயேசு அவனை சந்திக்க வருகிறார். ஆமென். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு தோல்வியான நேரம் வந்ததா, அன்றைக்கு தான் இயேசு நம்மை சந்திக்க வருகிறார். முழுவதும் பிரயாசப்பட்டு பார்த்தோம், ஆண்டவரே ஒரு மீன் கூட கிடைக்கல. மீன் பிடிக்கிறதுலே தேர்ச்சி பெற்ற ஒரு நபர். ஆமென். தொழில் கலைகளை கற்றுக்கொண்ட ஒரு நபர். ஆனால் பாருங்கள், ஆனால் இன்றைக்கு முழுவதும் நாங்கள் என்ன செய்தோம்? பிரயாசப்பட்டு பார்த்து விட்டோம், ஒரு மீன் கூட கிடைக்கல. அதுதான் அந்த தோல்வி நேரம். பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு தோல்வி நேரம் வருகிறதா? ஒரு வியாதியினால் பீடிக்கப்படுகிற நேரம் வருகிறா? ஒரு பிசாசி உங்களை ஆட்கொள்ளப்படுகிற நேரம் வருகிறதா? அப்பொழுது இயேசு உங்களை சந்திக்க வருகிறார்.
ஒரு சோர்ந்து போகிற நேரத்தில் தான் இயேசு உங்களை சந்திப்பார். அப்பொழுதுதான் மகளே திடன்கள், தைரியமாயிரு, உன் வியாதி உன்னை விட்டு போய்விட்டது என்று சொல்வார். அப்படித்தான் பெரும்பாடுள்ள ஸ்திரீ எல்லாவற்றிலும் தோல்வியடைந்து இயேசுவின் இடத்தில் வருகிறார். அந்த நேரம் வரணும். நம்ம வாழ்க்கையில் தோல்வியான நேரம் வரணும், கஷ்டமான நேரம் வரணும், துன்பமான நேரம் வரணும், எல்லாவற்றையும் இழந்த நேரம் வரணும், சரீரத்தில் வியாதியினாலே வருந்தக்கூடிய ஒரு நேரம் வரணும், துன்பப்படக்கூடிய ஒரு நேரம் வரும். அப்பொழுதுதான் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையை நாம் காண முடியும். கண்டிப்பா வரும். அல்லேலூயா. பாருங்கள், யோபுனுடைய வாழ்க்கையில் அப்படித்தான். அவன் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சிறந்திருந்தான். 10 பிள்ளைகள் இருந்தார்கள், வேலைக்காரர்கள் இருந்தார்கள், ஒட்டகங்கள் இருந்தது, ஆடு மாடுகள் இருந்தது, எல்லாமே அவனுக்கு இருந்தது. அவன் வாழ்க்கையில் ஒரு தோல்வியை சந்திக்கக்கூடிய ஒரு நேரம் வந்தது பாருங்க. ஆமென். பிள்ளைகள் செத்து போனார்கள், வேலைக்காரர்கள் செத்து போனார்கள், வேலைக்காரிகள் செத்து போனார்கள், மனைவி தூசித்தாள். இப்பொழுது ஆதரவு இல்லை. ஒரு 3 நண்பர்கள் அவனை சந்திக்க வருகிறார்கள். அல்லேலூயா. அந்த 3 நண்பர்களும் நீ ஏதோ ரகசிய பாவத்தை செய்திருக்கிறாய், அதனால தான் தேவன் உனக்கு இந்த தண்டனையை கொடுத்திருக்கிறார். அவர்களும் தூசித்து விட்டு போய்விட்டார்கள். ஆமென். ஆதரவா யாரும் இல்லை எனக்கு இந்த உலகத்தில், ஆதரவா யாரும் இல்லை எனக்கு இந்த உலகத்தில், உம்மை பற்றி கேள்விப்பட்டேன், முகமாய் தேடி வந்தேன். அல்லேலூயா. அந்த நேரம் வரும். அப்போதான் ஆதரவாய் யாரும் இல்லைன்னு சொல்லும்போது தான் இயேசு சுழல் காற்றில், தேவன் சுழல் காற்றில் இருந்து பேசுகிறேன். யோபுவே, ஆமென், அல்லேலூயா, உன்னுடைய விசுவாசத்தை நான் பார்த்தேன், உன் கண்ணீரை நான் கண்டேன். அல்லேலூயா. அவருடைய முதலாவது அந்த அதாவது முன்னை காட்டிலும் பிந்தின, அதாவது இரண்டாவது ஆசீர்வாதம், முன்னிலைமை பார்க்கிலும் பின்னிலைமைய 2 தனை ஆசீர்வதித்தாருங்க. அந்த வேளை நமக்கு வரணும். எப்போதும் ஆசீர்வாதமா சுகமா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா தேவனுடைய வல்லமை நீங்க ருசி பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட நிலை அவனுக்கு, அவன் சம்பூர்ணமா இருந்தான், சம்பூர்ணமா சாப்பிட்டான். ஆமென். அவனுக்கு ஒரு நேரம் வந்தது பாருங்க. அப்பொழுது கர்த்தர் சுழல் காற்றிலிருந்து இறங்கி வந்து பேசுகிறான். ஆனால் அவன் எதை இழந்தாலும் சரி, பிள்ளைகளை இழந்தாலும் சரி, வேலைக்காரனை இழந்தாலும் சரி, வேலைக்காரி இழந்தாலும் சரி, மனைவி தூசித்தாலும் அவன் ஒன்றை மாத்திரம் இழக்கவில்லை. அதுதான் தேவன், அதுதான் விசுவாசம். அந்த விசுவாசத்தை அவன் எவ்வளவு கஷ்டம், துன்பம், வியாதிகள் வந்தாலும் விசுவாசத்தை அவன் என்ன செய்யல, இழக்கவே இல்லை. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், கடைசி நாட்களில் பூமியின் மேல் நிற்பார். அந்நிய கண்களினால் அல்ல, என் சொந்த கண்களினால் நான் அவரை பார்ப்பேன். சரீரம் கொப்புளங்களால் அழுகி நாட்டம் எடுத்துக் கொண்டிருக்கிறது. அவனுடைய விசுவாச அறிக்கையை பாருங்க, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அதுதான் ஒரு விசுவாசியை தேவன் பார்க்கிறார். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், தேவனோ அவனுடைய இருதயத்தில். விசுவாசத்தை மட்டும் சாத்தானால் ஒன்றும் பண்ண முடியல. யோபுவினிடத்தில் விசுவாசம் சாத்தானால் எடுக்கவே முடியல. கர்த்தருடைய சமூகத்தில் யோபுவை கவனம் வைத்து தேவ சமூகத்தில் போய் நிற்கிறான் பிசாசு. யோபு 1:8 என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ, உத்தமனும் சன்மார்க்கனும் நீதிமானும் தேவனுக்கு பயப்படுகிறனும் பொல்லாப்புக்கு விலகிறவருமான அவனை போல பூமியில் ஒருவரும் இல்லை. இதே உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் பாரு. ஆமென். அவன் வேலையை ஆரம்பிக்கிறான், சாத்தானுடைய வேலையை ஆரம்பிக்கிறான். சம்பூர்ணமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறவருடைய வாழ்க்கையிலே அவருடைய விசுவாசத்துக்கு ஒரு சோதனைக்காக சாத்தானுடைய கரத்திலிருந்து அவனுக்கு அவ்வளவு துன்பங்கள் வருகிறது. ஆமென். எத்தனை துன்பங்கள் வந்தாலும் சரி, கர்த்தர் அந்த பிசாசு எல்லா கஷ்டங்களையும் கொடுத்து பார்த்தாலும் அவனிடத்திலிருந்து விசுவாசத்தை என்ன செய்ய முடியல, எடுக்க முடியல. ஏன்னா விசுவாசம் என்பது எங்க இருக்கிறது? இருதயத்தில் இருக்கிறது. தேவன் நமக்கு கொடுத்த விசுவாசம் நம்முடைய ஆத்மாவில் இருக்கிறது. நம்முடைய ஆத்மாவில் இருக்கிற விசுவாசத்தை சாத்தானால் ஒன்றுமே செய்ய முடியாது. ஆகால் நீங்கள் கிறிஸ்துக்குள் நிலைத்திருந்தால் நீங்கள் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்வீர்கள்.
ஆமென். விசுவாசம் ஒன்றே போதும். விசுவாசித்தல் தேவனுடைய மகிமை காண்பார். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாமே கூடும். அல்லேலூயா. கவனிங்கள் அருமையானவர்களே. ஆகையால் யோபினுடைய முன்னிலைமை பார்க்கலாம் கர்த்தர் பின்னிலைமை ஆசீர்வதித்தார். ஆனால் அப்படிப்பட்ட வேளை யோபுக்கு வந்தது போல நமக்கும் என்ன செய்யணும்? வரும். ஆமென். மேலும் அப்போஸ்தலர்களின் நாட்களில் அவர்கள் பேதுருவின் நிழலில் படுத்து, பார்த்தீங்களா, ஆண்டவரே ராம் முழுவதும் பிரயாசப்பட்டு பார்த்துட்டோம், ஆனால் ஒரு மீன் கூட கிடைக்கல. இயேசு சொன்னார், ஆழத்தில் சென்று வலையை போடுங்க. பேதுரு சொன்னார், உம்முடைய வார்த்தையின்படியே நான் செல்லுகிறேன். எந்த ஒரு காரியத்தை நீங்கள் எதன் சார்பாக செய்ய வேண்டும்? வார்த்தையின் அடிப்படையில் செயல்படுங்க. உலகத்தார் போல செயல்படாதீங்க. உங்க அறிவுக்கு வேலை கொடுக்காதீங்க, உங்க கல்விக்கு வேலை கொடுக்காதீங்க. தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில் செயல்பட்டு பாருங்கள். தேவன் அங்கே கிரியை செய்துதான் ஆக வேண்டும். ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின்படியே நான் செய்கிறேன் என்று சொன்னார். பாருங்கள், அது 153 பெரிய பெரிய மீன்களாக கொண்டு வந்தது. அவர்களால் வலை இழுத்து கரைக்கு கொண்டு வர முடியல. பக்கத்தில் உள்ள படகில் உள்ளவருக்கு உதவியை கேட்டு அவர்களும் வந்து எல்லாவற்றையும் கரைக்கு கொண்டு வருவதை பார்க்கிறோம். ஆமென். எது செய்தாலும் நீங்கள் வார்த்தையின்படியே செய்து பாருங்கள். உலகத்தாரை போல நம்முடைய அறிவின் மூலமாக, கல்வியின் மூலமாக, நம்முடைய உலக ஞானத்தின் மூலமாக தயவுசெய்து செய்யாதீங்க. நீங்கள் வார்த்தையின் அடிப்படையில் உங்கள் ஜீவியம் இருக்குமானால், உங்களுடைய செயல்பாடு இருக்குமானால், தேவன் கண்டிப்பாக பெரிய ஒரு காரியத்தை செய்வார். அல்லேலூயா. அவர்கள் பேதுரு நிழலில் படுத்து கிடந்தார்கள். பாருங்க, இப்படிப்பட்ட தோல்வியுற்ற நபருடைய நிழலாகிலும் படாதா, பேதுருடைய நிழலாகிலும் படாதா என்று சொல்லி திமிர்வாதக்காரனை படுக்கையில் கொண்டு வைத்தார்கள். பேதுருடைய நிழல் பட்டு திமிர்வாதக்காரன் சுகமடைந்து விட்டார். காரணம், இப்பொழுது பெந்தெகோஸ்தே நாளில் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட அந்த வல்லமை பேதுருக்குள் இருந்தது. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள். அந்த பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை இன்றைக்கு நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே. ஆமென். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகளை போல செட்டை எடுத்து எழும்புவார்கள். ஓடினாலும் களைப்படையார்கள், நடந்தாலும் சோர்வடையார்கள். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கவனிங்க, அவர் தமது பேரிலே தானே ஆணையிட்டார். என்னாகமம் 21ஆம் அதிகாரம் 5 முதல் 9 வசனங்கள். அந்த வெண்கல சர்ப்பத்தை நாம் சற்று பார்ப்போம். என்னாகமம் 21 5 முதல் 9 வசனங்கள். ஜனங்கள் தேவனுக்கும் மோசேக்கும் விரோதமாக பேசி, நாங்கள் வனாந்திரத்திலே சாகும்படி நீங்கள் எங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணினதென்ன? இங்கே அப்பமும் இல்லை, தண்ணீரும் இல்லை. இந்த அற்பமான உணவு எங்கள் மனதுக்கு வெறுப்பாய் இருக்கிறது என்றார்கள். அப்பொழுது கர்த்தர் கொள்ளிவாய் சர்ப்பங்களை ஜனங்களுக்குள்ளே அனுப்பினார். பாருங்க, 40 ஆண்டுகள் வானத்தின் மன்னாவினால் தேவன் அவர்களை போஷித்தார். அந்த பணியாரம் எப்படி இருந்ததா? தேனிட்ட பணியாரம் போல ருசியா இருந்ததா. இப்பொழுது ஜனங்கள் தேவனுக்கும் மோசேக்கும் விரோதமாக பேசி, நாங்கள் வனாந்தரத்தில் சாகும்படி நீங்கள் எங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணினது என்ன? ஆமென். இங்கே அப்பமும் இல்லை, தண்ணீரும் இல்லை. இந்த அற்பமான உணவு எங்கள் மனதுக்கு என்னவா இருக்கிறது? வெறுப்பாக இருக்கிறது. என்றைக்கு இந்த மண்ணா தானா? என்றைக்கு இந்த சாம்பார் தானா? என்றைக்கு இந்த மீன் குழம்பு தானா? ஒரு பிரியாணி வேண்டாமா? நாம் சில நேரம் புலம்புறோமா? குடும்பத்தில் புலம்புறோமா இல்லையா? மனைவி புருஷனை பார்த்து சொல்லுவான், என்னைக்கு பார்த்தாலும் கத்திரிக்காயே வாங்கிட்டு ஒரு 1/4 கிலோ 1/2 கிலோ சிக்கன் வாங்கிட்டு வாங்க, இல்லை மட்டன் வாங்கிட்டு வாங்க. என்றைக்கும் இதே தானா? வெறுப்பாக இருக்கிறது. தேவன் கொடுத்த மன்னா அவர்களுக்கு என்ன இருக்குது? வெறுப்பாக இருக்கிறது சொன்னாங்க. அது மட்டும் இல்லை, இங்கே நாம் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கிய காரியம், ஜனங்கள் தேவனுக்கும் மோசேக்கும் விரோதமாக பேசி, இந்த விஷயத்தில் நம்ம கவனமாக இருக்கணும். எக்காரணத்து கொண்டும் தேவனுக்கு விரோதமாக நாம் பேசக்கூடாது. எக்காரணத்தை கொண்டு தேவனுடைய தீர்க்கதரிசிக்கு விரோதமாக பேசக்கூடாது. எக்காரணத்தை கொண்டு ஊழியக்காரங்களுக்கு விரோதமாக ஒரு வார்த்தை கூட முறுமுறுக்கக்கூடாது. முறுமுறுத்தாலே தேவனுடைய கோபம் அங்கே வந்துடும். ஆமென். அல்லேலூயா. ரொம்ப கவனமாக இருங்க. விசுவாசிகள் ஆவிக்குரிய விசுவாசிகளாக இருந்தால் ஊழியக்காரனுடைய தவறு இருந்தாலும் ஒரு வார்த்தை கூட நம்ம விரோதமாக பேசக்கூடாது.
தேவன் செய்கிற சில காரியங்கள் நமக்கு புரியல அப்படின்னாலும் தேவனுக்கு விரோதமாக நினைச்சக்கூடாது. அவர் அப்படிதான் செய்தாங்க. பெலஸ்தா குளத்தில் அந்த ஒரு நபரை மட்டும் அவர் குணப்படுத்துறார். அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள தேவனே, நாங்கள் இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள தேவனாக இருக்கிறாரே, நாங்கள் எத்தனை ஆண்டுகள் இந்த பெதஸ்தா குளத்தண்டையில் சுகமாக்குறதற்காக நாங்கள் படுத்திருக்கிறோம், எங்களை சுகமாக்க கூடாதா என்று முறுமுறுத்திருப்பார்கள் என்றது நிச்சயம். இப்படித்தான் விசுவாசிகள் சில நேரம் நினைச்சுவாங்க, தேவனுக்கு விரோதமாக தேவனுடைய ஊழியக்காரர்களை விரோதமாக நினைச்சுவாங்க, முறுமுறுப்பாங்க. அது பாவம் என்பது அநேகருக்கு தெரியாது. ஆமென். அப்படி சொன்ன உடனேயே கர்த்தர் கொள்ளிவாய் சர்ப்பங்களை ஜனக்குள்ள அனுப்பிட்டார். ஆமென். நம்ம நான்லாம் விசுவாசியாக இருக்கும்போது கவனமாக இருப்பேன். ஊழியக்காரனை பற்றி ஒரு வார்த்தை கூட குறை சொல்ல மாட்டேன். வார்த்தையில் தவறாக இருக்கிறாங்கன்னா நான் அதை சொல்லுமே தவிர எந்த ஒரு ஊழியக்காரனையும் நம்ம என்ன செய்யக்கூடாது, குற்றப்படுத்தக்கூடாது. அது மிகப்பெரிய தவறு. அது தேவனுக்கு விரோதமாக செய்கிற காரியம். கர்த்தர் அடுத்த நிமிஷமே கொள்ளிவாய் சர்ப்பங்களை ஜனங்களுக்குள்ளே அனுப்பினார். அவைகள் ஜனங்களை கடித்ததினால் இஸ்ரவேலர்களுக்குள்ளே அநேக ஜனங்கள் செத்தார்கள். ஒரே சிறு காரியம்தான். தேவனுக்கு விரோதமாக பேசுனது, தேவனுடைய தீர்க்கதரிசி மோசேக்கு விரோதமாக பேசின அந்த காரியத்தினால தேவன் கொள்ளிவாய் சர்ப்பங்களை அனுப்பி அநேக சர்ப்பங்கள் ஜனங்களை கடித்ததினால் அநேகர் என்ன செய்தார்கள், செத்து போனார்கள் என்று எழுதியிருக்கிறது. அதனால் ஜனங்கள் மோசேயினிடத்தில் போய், நாங்கள் கர்த்தருக்கும் உமக்கும் விரோதமாய் பேசினதினால் பாவம் செய்தோம். ஆமென். தேவனுடைய பிரதிநிதியாக அனுப்பப்பட்டவன் தான் தேவனுடைய தீர்க்கதரிசி. ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை யாருக்கு வருகிறது, தீர்க்கதரிசியின் இடத்தில் வருகிறது. ஒரு தீர்க்கதரிசி தேவனுடைய வாயாக இருக்கிறான். தேவனுடைய ரகசியங்களை தீர்க்கதரிசிக்கு வெளிப்படுத்தாமல் எந்த காரியத்தையும் அவர் செய்ய மாட்டார். அல்லேலூயா. அப்படி இருக்கும் பொழுது விரோதமாக பேசின ஒரு காரியம் நிமித்தம் ஆனால் அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள். பாருங்க, சில பேருக்கு அடிபட்ட போறதான் புத்தி வரும். அடிப்படலைன்னா என்ன செய்யாது, புத்தி வராது. தான் இஷ்டப்படியே உலக பிரகாரமாக வாழ்ந்துக்கிட்டே இருப்பாங்க. ஒரு அடி சரியாக விழும். விழுந்து ஐயோ நாங்கள் மோசேக்கு விரோதமாகவும் தேவனுக்கு விரோதமாகவும் பேசி பாவம் செய்தோம். அல்லேலூயா. சர்ப்பங்கள் எங்களை விட்டு நீங்கும்படி கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்றார்கள். யாருக்கு விரோதமாக பேசுனாங்களோ அதே மோசேயினிடத்தில் வந்து ஜெபிக்க சொல்கிறாங்க. அந்த சூழ்நிலை ஊழியக்காரனுக்கு விரோதமாக யாராவது பேசுனா கண்டிப்பாக அவங்களுக்கு வரும். அதே ஊழியக்காரன் ஜெபம் பண்ணால் தான் ஜெபமாகும், தெரியுமா? மற்றவங்க ஜெபம் பண்ணால் ஜெபமாகாது. ஏன்னா தேவனுக்கு தெரியும், ஏன்னா தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார். அல்லேலூயா. மோசே ஜனங்களுக்காக விண்ணப்பம் பண்ணினா யார் ஏற்று பேசுனாங்களோ அதே மோசேயின் இடத்துல தான் வந்தாகணும். அல்லேலூயா. மோசே ஜனங்களுக்காக விண்ணப்பம் பண்ணினான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி ஒரு கொள்ளிவாய் சர்ப்பத்தின் உருவத்தை செய்து அதை ஒரு கம்பத்திலே மேல் தூக்கி வை, கடிக்கப்பட்டவன் எவனோ அவன் அதை நோக்கி பார்த்தால் பிழைப்பான் என்றார். அல்லேலூயா. அப்படியே மோசே ஒரு வெண்கல சர்ப்பத்தை உண்டாக்கி அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வைத்தான். சர்ப்பம் ஒருவனை கடித்த போது அவன் அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்து பிழைத்தான். அல்லேலூயா. செய்திக்கு போவோம், கவனிங்க. ஆகியால் அந்த வெண்கல சர்ப்பமானது நாம் அதை குறித்து பேசிக்கொண்டிருக்கிறோம். இப்பொழுது கவனிங்கள், அது கம்பத்தின் மேல் உயர்த்தப்பட்டது. கம்பம் சிலுவைக்கு பிரதிநிதித்துவமாக இருக்கிறது. அந்த கம்பம் எதுக்கு அடையாளம்? சிலுவைக்கு ஒரு அடையாளம். ஆமென். இப்பொழுது 3 காரியங்கள். அது எந்த நோக்கத்திற்காக மேலே உயர்த்தப்பட்டது? அவர்கள் தாமே அந்த பாம்பின் அல்லது அந்த சர்ப்பத்தின் அவர்கள் பாவங்கள் மன்னிக்கப்படவும் அவர்களுக்கு ஏற்பட்ட பாம்பு கடியிலிருந்து குணமாக்கப்படவுமே அது மேல் உயர்த்தப்பட்டது. அது சரியல்லவா? அதை நோக்கி பார்த்த எவரும் பிழைத்தனர். அதை நோக்கி பார்க்க மறுத்தவர்கள் மரித்தனர். இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கிறவர்கள் மட்டுமே சுகமடைவார்கள். இயேசு கிறிஸ்துவை பார்க்க மறுப்பவர்கள் அவர்கள் சுகமடைய வாய்ப்பே இல்லை. அவர்கள் மரித்தனர். ஆமென். அல்லேலூயா. அதை நோக்கி பார்க்க மறுத்தவர்கள் மரித்தனர். இப்பொழுது தெய்வீக சுகமளித்தலுடன் ஈடுபடாமல் உங்கள் பாவத்தை கையாள எந்த வழியும் இல்லை, விதமும் இல்லை. உங்களால் முடியாது.
தெய்வீக சுகமளித்தல் இல்லாமல் உங்களால் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க முடியாது. உங்களால் அதை செய்யவே முடியாது. அது சரியாக இருக்கிறது. அல்லேலூயா. தெய்வீக சுகமளித்தல் என்ற ஒன்று இல்லாமல் எந்த போதகரும் சுவிசேஷத்தை என்ன செய்ய முடியாது? பிரசங்கிக்கவே முடியாது. அப்போஸ்தலர்கள் அப்படி அல்ல. அவர்கள் எங்கும் சென்று சுவிசேஷத்தை பிரசங்க. மார்க்கு 16:20 வாசிங்கள். மார்க்கு 16:20. அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். கர்த்தர் அவர்களுடனே கூட கிரியையை நடப்பித்து, பாருங்க, கர்த்தர் அவர்களுடனே கூட கிரியைகளை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார். முதல்ல சுவிசேஷம், பின்பு தேவன் அற்புத இடங்களை செய்கிறார். ஐயல் சுகமளித்தல் இல்லாமல் சுவிசேஷத்தை ஒரு பிரசங்கியார் பிரசிப்பது வீணாக இருக்கும். அது வெறும் பைபிள் ஸ்டடி தான். தேவனுடைய வார்த்தை சுவிசேஷம் பிரசங்கிக்கும் பொழுது அங்கு ஒரு சுகமளித்தல் இருக்க வேண்டும், அங்கு ஒரு அற்புதங்கள் இருக்க வேண்டும், அங்கு ஒரு அடையாளங்கள் இருக்க வேண்டும். ஆமென். அவர்கள் எங்கும் சென்று சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள். கர்த்தர் அவர்களுடனே கூட கிரியைகளை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்துகிறார். அதனால தான் தீர்க்கதரிசி சொல்லுகிறார், தெய்வீக சுகமளித்தல் இல்லாமல் உங்களால் சுவிசேஷத்தை என்ன செய்ய முடியாது? பிரசங்கம் பண்ணவே முடியாது. உங்களால் அதை செய்ய முடியாது. ஏனென்றால் 1 தெசலோனிக்கேயர் 1:5 இப்படி சொல்லுகிறது. 1 தெசலோனிக்கேயர் 1:5. எங்கள் சுவிசேஷம் உங்களிடத்தில் வசனத்தோடு மாத்திரமல்ல, பாருங்க, வெறும் வசனத்தோடு மாத்திரமல்ல, வல்லமையோடு. பாத்தீங்களா? சுவிசேஷம் எப்படி வரணும்? வல்லமையோடு புறப்பட்டு வரணும். பரிசுத்த ஆவியோடும். எங்கள் சுவிசேஷம் வெறும் வசனத்தோடு இல்லை. இன்றைக்கு அநேக போதகர்கள், அநேக ஸ்தாபனங்கள் வெறும் வசனத்தை எடுத்து பிரசங்கம் பண்றாங்க. ஆனா வெறும் வசனம் இல்லைங்க. வசனத்தை பிரசங்கம் பண்றது நல்லது. ஆனா வெறும் வசனத்தை இல்லைங்க. அது எப்படி இருக்கணும்? வல்லமையோடு புறப்பட்டு வரணும் வார்த்தை. பரிசுத்த ஆவியோடும் முழு நிச்சயத்தோடும் வந்தது. அல்லேலூயா. அந்த பரிசுத்த ஆவியுடைய வல்லமையோடு வரணும். அடுத்தது, எதை பிரசங்கிக்கிறோமோ அந்த வார்த்தையின் மீது அந்த போதகர்கள் என்ன இருக்கணும்? விசுவாசம் இருக்கணும். முழு நிச்சயம் இருந்துதான் அதை. நான் சுகமளித்தலை பற்றி பேசுகிறேன் என்றால், சுகமளித்தலில் எனக்கு என்ன இருக்க வேண்டும்? முழு நிச்சயம் இருக்க வேண்டும். ஆமென். அதே நேரத்தில் சுகமளித்தலை பற்றி பேசுகிறேன் என்றால் என் மூலமாக என்ன உண்டாகணும்? சுகம் உண்டாகணும், அற்புதம் நடந்திருக்கணும். அப்பொழுதுதான் அது உண்மையான சுவிசேஷம். அல்லேலூயா. கவனிங்க, சுவிசேஷத்தை இல்லது நீங்கள் உங்களால் அதை செய்ய முடியாது. அதனால தான் கர்த்தர் பல ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்த இந்த சுகமளித்தல் ஆராதனை நோட்டீஸ் அடித்து கொடுத்து அநேகர் வருவார்கள். இந்த கூட்டத்தில் வந்து சுகம் பெறுவார்கள். அதை நாம் நிறுத்திவிட்டோம். வெறும் ஒரு உபவாச ஜெபம் என்று மாற்றிவிட்டோம். ஆனால் மறுபடியும் இந்த ஆண்டில் கர்த்தருடைய ஆவியானவர் என்னோட இடப்படும் பொழுது சுகமளித்தல் என்பது நம்முடைய தீர்க்கதரிசி சொல்லுகிறார். அதாவது சுகமளித்தல் என்பது முழு சுவிசேஷத்தினுடைய ஒரு பாகம். நீங்கள் முழு சுவிசேஷத்தை பிரசங்கிப்பவர்களாக இருந்தால் அங்கு என்ன இருக்க வேண்டும்? சுகமளித்தலும் இருக்க வேண்டும். சுகமளித்தல் என்ற ஒன்று இருந்தால்தான் அது என்னவா இருக்கிறது? முழு சுவிசேஷமாக இருக்கிறது. இதை தீர்க்கதரிசியின் மூலமாகவும் கர்த்தருடைய ஆவியானவர் என்னோட இடைப்பட்டதுன்னா இந்த ஆண்டிலிருந்து 2வது சனிக்கிழமை தவிர என்னது நடக்குது? சுகமளித்தல் ஆராதனை. நீங்கள் அநேகர் ஜெப குறிப்புகளை எழுதி கொடுத்தீங்க. அந்த நபர்கள் எங்கே? அதான் என் கேள்வி. ஜெப குறிப்புகளுக்கு நாம் ஜெபிப்பது நல்லது. ஆனால் யாருக்காக ஜெபிக்கிறோமோ அந்த நபர்களை நீங்கள் இங்கு கொண்டு வர வேண்டும். அப்படி தெரிஞ்சிருந்தா நாங்கள் ஜெப குறிப்பை எழுதி தந்திருக்க மாட்டோமே. அப்படி அல்ல. ஜெப குறிப்பு யார் கொடுக்குறீங்களோ அந்த நபரை என்ன செய்யுங்க? எங்க இன்னைக்கு சுகமளித்தல் ஆராதனை, உங்களுக்கு எப்படிப்பட்ட வியாதி இருந்தாலும் இயேசு சுகமாக்குகிறார், அதில் வந்து பாருங்கள் என்று நீங்கள் அழைத்து கொண்டு வர வேண்டும். ஆமென். அதுதான் காரியமாக இருக்கிறது. கவனிங்க. ஆகையால் இப்பொழுது மோசே சர்ப்பத்தை மேலே உயர்த்தினான்.
பரிசுத்த யோவான் 3:14 இயேசு சர்ப்பமானது மோசையினால் வனாந்தரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் உயர்த்தப்பட வேண்டும் என்று கூறினார். ஒரு அடையாளம். மோசையினுடைய காலத்தில் சர்ப்பமானது வனாந்தரத்தில் உயர்த்தப்பட்டது போல இயேசுவும் என்ன செய்யணும்? சர்ப்பமானது வனாந்தரத்தில் உயர்த்தப்பட, இயேசுவும் மனுஷகுமாரனும் உயர்த்தப்பட வேண்டும். யோவான் 3:14 அப்படி சொல்லுகிறது. வேறு விதமாக கூறுவோமானால் அது சூரியனுக்கு சந்திரன் போல வருகின்ற ஒன்றுக்கு நிழலாக அது இருந்தது. பாருங்க, அந்த வெண்கல சர்ப்பம் உயர்த்தி வைக்கப்பட்டதில் ஒரு அடையாளம் இருக்கிறது. அந்த அந்த கோல் என்னவா இருக்கிறது? சிலுவையாக இருக்கிறது. அந்த சர்ப்பத்துக்கு அடையாளம் யார் இருக்கிறது? நமக்காக மரித்த இயேசுவுக்கு, சிலுவையில் அறியப்பட்ட இயேசுவுக்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது. ஆனால் இப்பொழுது மோசே உண்டாக்கின வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்தால் நாம் சுகமடைவோமா? ஒரு நாள் சுகமடைவது. அது அந்த மணி நேரத்துக்கான செய்தி. எப்பொழுதும் கவனிங்க, காலத்துக்குரிய செய்தியில தான் ஜீவன் இருக்கிறது. மார்ட்டின் லூத்தருடைய காலத்தில் அவருடைய செய்தியில ஜீவன் இருந்தது. ஜான் வெஸ்லியுடைய காலத்தில் அவருடைய செய்தியில ஜீவன் இருந்தது. இந்த மணி நேரத்துக்கான தீர்க்கதரிசியுடைய செய்தியில ஜீவன் இருக்கிறது. ஆமென். அது மாறுபட்டே வருகிறது. ஆமென். இன்றைக்கு அந்த வெண்கல சர்ப்பத்தை பார்த்து நாம் சுகமடைய முடியாது. அது அந்த நேரத்துக்காக தேவன் கொடுத்த ஒரு செய்தி. இந்த மணி நேரத்துக்கான செய்தி இந்த காலத்துக்குரிய தீர்க்கதரிசி மூலமாக கொடுக்கப்பட்டது. இந்த மணி நேரத்துக்கான செய்தியை நாம் விசுவாசிக்கும் பொழுது நீங்கள் சுகமடைவீர்கள், நீங்கள் ஜீவனை பெறுவீர்கள், நீங்கள் வல்லமையை பெறுவீர்கள். ஆமென். அதுதான் காரியம். தேவனுடைய வார்த்தையானது அது ரூபகாரப்பட்டு கொண்டு வருகிறது. ஆமென். பாருங்கள், அது ஒரு நிழலாக இருந்தது. சர்ப்பம் உயர்த்தப்பட்டதில் தெய்வீக சுகம் வளித்தல் இருக்குமானால் இயேசு கிறிஸ்து உயர்த்தப்பட்டதில் அதில் இருந்துதான் ஆக வேண்டும். பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே என்ன நோக்கி பாருங்கள், அப்பொழுது நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள், அப்பொழுது நீங்கள் சுகமளிக்கப்படுவீர்கள். இயேசுவை நோக்கி பாருங்க. தீர்க்கதரிசி பிரணாம் சொன்ன ஒரு பாயிண்டை நான் சொல்கிறேன். அவர் சொல்கிறார், அவர் பிரசங்கித்து முடித்த உடனே ஜெப வரிசையை ஏற்படுத்துகிறாங்க, ஜெப அட்டைகளை கொடுக்குறாங்க. அநேகர் 1, 2, 3 என்று ஜெப அட்டையில் உள்ள எண்ணியை சொல்லி அந்த எண் மூலமாக ஒவ்வொருவராக ஜெபிக்க வருவாங்க. ஏன்னா திரளான ஜனங்கள் ஜெபிக்க வருகிறார்கள். அல்லேலூயா. ஆனால் தீர்க்கதரிசி சொல்கிறார், ஜெப அட்டை இருந்தால் மட்டும்தான் இயேசு சுகமளிக்குவார் என்பது அர்த்தம் அல்ல. ஜெப அட்டை பெறாதவர்களும் இப்பொழுது சுகம் பெறுவீர்கள். அது வரிசையை ஒழுங்குபடுத்துவதற்காக கொடுக்கப்பட்ட ஒரு காரியம் அப்படின்னு சொல்றார். அல்லேலூயா. ஆனால் பாருங்கள், உங்களுக்கு விசுவாசம் இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன செய்வீங்க? ஜெப வரிசைக்கு வரவே வேண்டாம் அப்படிங்கிறாரு. எல்லாரும் வாங்க வாங்கன்னு ஜெபம் பண்ணலை. எல்லாரும் வாங்க, நான் ஜெபம் பண்ண என்ன செய்யுங்க? இந்த உண்டியலில் காணிக்கை போட்டு போங்க, அதுவல்ல. ஆமென். விசுவாசம் இருந்தால் நீங்கள் வாங்க, இல்லைன்னா வர வேண்டாம் அப்படிங்கிறார். ஆமென். அடுத்து இன்னும் கொஞ்சம் ஒரு படி மேலே போய் சொல்கிறாரு, ஒருவேளை இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவம், சாபம், வியாதி, பலவீனம் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டார், அவருடைய தழும்புகளால் நான் சுகமானேன் என்று ஒரு பரிபூர்ண விசுவாசம் இருக்குமானால் நீங்கள் ஜெப வரிசைக்கே வர வேண்டாம். எந்த ஊழியக்காரனும் உங்களுக்கு ஜெபிக்கவே வேண்டாம். நீ இயேசுவை நோக்கி பார்த்து, இயேசுவே உம்முடைய தழும்புகளால் நான் சுகமானேன் என்று சொல்லுங்கள், வியாதி உங்களை விட்டு போய்விடும். அந்த பரிபூர்ண விசுவாசத்துக்கு நாம் வழிநடத்தப்பட வேண்டியது அவசியம். எப்பொழுதும் ஊழியக்காரனே ஜெபித்து கொண்டிருக்கோம், ஆனால் நமக்கு இன்னும் பரிபூர்ண விசுவாசத்தை நம்ம பெறல. ஜெபிப்பது தவறு என்று நான் கூறவில்லை. ஆனால் நாம் அந்த பரிபூர்ண விசுவாசத்தை என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் நாம் இமைப்பொழுதிலே மர்வமாகி ஆகாயத்தில் இயேசுவை சந்திக்க வேண்டும். அப்படிப்பட்ட வல்லமை, அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை, ஒரு வல்லமையை நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் பெற வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கவனிங்க. ஆகையால் தெய்வீக நியாய தீர்ப்பில், தேவருடைய தெய்வீக நியாய தீர்ப்பில் பாவமானது ஏற்கனவே இயேசு கிறிஸ்துக்குள்ளாக நியாயம் தீர்க்கப்பட்டது என்பதற்கான பிரதிபலிப்பாக அந்த வெண்கல சர்ப்பமானது இருந்தது. அது அந்த உலகமானது அவரை நியாயம் தீர்த்து அவரை கொலை செய்தது. சுகமளித்தல் இருக்கும் ஒரு சமயமானது இருக்க போகின்றது என்று ஏசாயா கூறினார். ஆமென். என்ன சுகமளிப்பை குறித்தா பேசுகிறார்? ஆம், நம்முடைய மீறுகள் நிமித்தம் அவர் காயப்பட்டார்.
நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்து அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்து அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம். இயேசு பிறப்பதற்கு 712 ஆண்டுகளுக்கு முன்பாக வாழ்ந்த தீர்க்கதரிசி ஏசாயா இதை தீர்க்கதரிசனமாக சொல்லுகிறார். ஒரு சுகமளிப்பவர் இந்த பூமிக்கு வரப்போகிறார். அவரை தொடுகிறவர்கள் சுகமடைவார்கள், அவரை விசுவாசிக்கிறவர்கள் சுகமடைவார்கள். அது எப்படிப்பட்ட வியாதியா இருந்தாலும் சரி, அது எப்படிப்பட்ட பிசாசா இருந்தாலும் சரி, அது ஓடித்தான் ஆக வேண்டும். அந்த வல்லமையை கொடுப்பதற்காக பெந்தெகோஸ்தே நாளில் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்தார். ஆமென். அந்த வல்லமையை பெற்றுக்கொண்ட பேதுருடைய நிழல் பட்டு திமிர்வாதக்காரன் சுகமாகிறான். இன்றைக்கு அந்த வல்லமையை நீங்கள் பெறுவீர்களானால் நீ வியாதிஸ்தர் மேல கை வச்சா வியாதி சுகமாயிரும். இயேசுவின் நாமத்தில் பிசாசே போய் என்று சொன்னால் அது ஓடும். அல்லேலூயா. நாம் அதை பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். பிரியமானவர்களே, தெய்வீக சுகமளித்தல் என்று வரும்போது மோசையால் சுகமளிக்க அல்லது அந்த கொப்பளங்களை எடுத்து போட முடிந்தது. ஆனால் அவர்களால் அதை செய்ய முடியவில்லை. அவர்கள் அதை உடைத்து போட்டனர். ஆனாலும் அவர்களால் அதை எடுத்து போட முடியவில்லை. அவர்களால் அதை செய்ய முடியவில்லை. இது தேவனுடைய விரல் என்று அவர்கள் கூறினார்கள். ஆமென். அல்லேலூயா. பாருங்கள், எகிப்து தேசத்தில் இருக்கும்போது இஸ்ரவேல் ஜனங்களை மீட்பதற்காக மோசே மூலமாக தேவன் 10 வித வாதைகளை அனுப்பினார். பார்வோன் தன் இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டே இருந்தான். அவர்களுக்கு வேலை பளுவை அதிகமாக்கி கொண்டே இருந்தார். ஆனால் அவர்கள் எந்த அளவுக்கு வேலை பளு இருந்ததோ அந்த அளவுக்கு தேவனை நோக்கி கூப்பிட்டார்கள். அதுதான் ஒரு விசுவாசி. வாழ்க்கையில் சுகமே இல்லைன்னா நீ வீட்டில் உட்கார்ந்து இருந்தா எப்படி சுகமாக போற? சுகமளிப்பவர் எங்கே இருக்கிறாரோ அவரை தேடி நீ வந்தாகணும். வியாதி அதிகமாக நிலையில மருத்துவமனைகளை தேடி ஓடுவோம். இந்த மருத்துவமனையில் விட அந்த மருத்துவமனையில் இன்னும் சிகிச்சை நன்றா இருக்கும் என்று மருத்துவமனையா அலைந்து கொண்டிருப்போம். ஆனா பரம வைத்தியர் இயேசு இங்க இருக்கிறார். ஆமென். அவரை யாரும் பார்க்கறது இல்லை. ஒரு பரம வைத்தியர் நமக்கு இலவசமாக சுகத்தை தருகிறார். அல்லேலூயா. கவனிங்க, கடைசியிலே பார்வோனும் அந்த எகிப்து ஜனங்கள் சொன்னாங்க, இது தேவனுடைய விரல், இது தேவனுடைய வல்லமை, இதற்கு முன்பாக நாம் நிற்க முடியாது, சீக்கிரமாக இங்கிருந்து புறப்பட்டு போங்கள். தேவனுடைய வல்லமை இருக்க வேண்டும், நம் சபையில் இருக்க வேண்டும், உனக்குள் இருக்க வேண்டும். அல்லேலூயா. பாருங்கள், அவர்களால் அதை செய்ய முடியவில்லை. ஆகவே நீங்கள் தெய்வீக சுகமளித்தல் பிரிக்கப்பட முடியாத ஒன்று. ஏனென்றால் அவர் ஒருவரால் மாத்திரமே குணமாக்க முடியும் என்று எப்போதுமே அவ்வாறே இருந்து வந்துள்ளது. காரணம், இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். வேளை வந்தது, நினைவில் கொள்ளுங்கள். அவருடைய ஊழியத்தின் நாட்களில் வளைந்த உறுப்புகள் கொண்டவர்களும் குருடானவர்களும் மற்றும் ஒவ்வொன்றையும் கொண்டிருந்த நூற்றுக்கணக்கான ஜனங்களை அவர் கடந்து சென்று விட்டார். அவர்களை தாண்டி சென்று விட்டார். ஏனெனில் சுகமாக்கும்படி போதிய விசுவாசத்தை அவர்கள் கொண்டிருக்கவில்லை. ஆமென். இப்போ புரியுதா? ஏன் அத்தனை பேரையும் சுகமாக்க, ஆயிரக்கணக்கான பேர்களை சுகமாக்கக்கூடிய வல்லமை இயேசுக்குள் இருக்கிறது. அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் ஏன் அவர்கள் சூம்பினர்களை கடந்து போகிறார், முடவர்களை கடந்து போகிறார், சப்பானிகளை கடந்து போகிறார், எல்லா வியாதிஸ்தர்களையும் கடந்து போய்கொண்டே இருக்கிறார்? அதுக்கு ஒரே ஒரு காரணம், சுகம் பெறுவதற்கான போதிய விசுவாசத்தை அவர்கள் கொண்டிருக்கவில்லை. அதான் காரணம். இயேசு இன்றைக்கு வந்திருக்கிறார். உங்களுக்கு போதிய விசுவாசம் இருந்தால் உங்களை அவர் தொட்டு சுகமாக்குவார். போதிய விசுவாசம் இல்லை என்றால் ஏதோ ஒருவரை கூட சுகமாக்கிவிட்டு அவர் போய்விடக்கூடும். இந்த சுகமளித்தல் ஆராதனையில் யாருமே சுகமடையல. நீங்க சொல்லுவீங்க, இது சுகமளித்தல் ஆராதனை தானே, எத்தனை பேர் பலகீனத்தோடு வியாதி வந்தாங்க, ஆனால் ஒருவரும் சுகமடையிலையே. என்ன அர்த்தம்? ஜனங்களுடைய வேலை என்ன தெரியுமா? ஊழியக்காரன் ஒரு காலத்தில் வல்லமை பெற்றிருந்தார், இப்போ அவரிடத்தில் அது இல்லை. உடனே குற்றம் சாட்டுற புத்தி போகவே போகாது. அதைத்தான் அவர்களும் சொன்னார்கள். அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராச்சே, ஏன் அத்தனை பேரை சுகமாக்க கூடாது என்று சொன்னார்கள். ஆனால் இயேசு அவர்கள் இருதயத்தில் விசுவாசம் இருக்கிறதா, அவருடைய ஆத்மாவில் விசுவாசம் இருக்கிறதா இல்லையா என்பதை அவர் அறிந்திருக்கிறார்.
அவர்கள் சுகமடையாததற்கு காரணம் அதுதான். காரணம், போதிய விசுவாசம் அவர்கள் கொண்டிருக்கவில்லை என்பதை இயேசு முன்கூட்டி அறிந்தார். அவர் பெதஸ்தா குளத்தினர்கள் படுத்து கொண்டிருந்த முடமான, செயலற்றிருந்த, குருடனான நிலையில் இருந்த மகத்தான கூட்டத்தினரை விட்டு நடந்து சென்று விட்டார். ஆமென். கவனிங்க, ஒரு முறை பாளையங்கோட்டையில் ஒரு பிஓசி மைதானத்தில் ஒரு பெரிய மீட்டிங் நடந்தது. அப்பொழுது பார்த்தீங்கன்னா இயேசு குருடருக்கு பார்வையடைக்கிறார், சப்பாடி நடக்கிறார். ஒரு பெரிய சுகமளித்தல் ஆராதனை அங்கு வெளிநாட்டிலிருந்து ஒரு ஊழியக்காரர் வந்து நடத்திக்கிட்டு இருந்தார். ஆமென், அல்லேலூயா. அப்பொழுது அங்கே இருக்கிற பரியாசம் பண்ணுறவங்க சொன்னாங்க, குருடனுக்கு பார்வை கொடுக்கணும்னா பக்கத்தில் நம்ம பாளையங்கோட்டை ஜெயிலுக்கு எதிராக என்ன இருக்கிறது, பார்வையற்றோருடைய பள்ளி இருக்கிறது, அங்கு போய் எல்லாரையும் சுகமாக்க வேண்டியதானே, எல்லாருக்கும் பார்வை கொடுக்க வேண்டிய எங்கள் இயேசு உண்மையான தெய்வனா அங்கே இருக்கிற எல்லாருக்கும் சுகமாக்க வேண்டியதானே. ஆமென். பரியாசம் பண்ணுகிறவர் மோசே காலத்திலே இருக்கிறார்கள். ஒவ்வொரு காலத்திலேயும் அந்த பரியாசம் பண்ணுகிறவர்கள் இருந்து கொண்டு தான் இருப்பார்கள். நாம் அதையெல்லாம் கவனிக்கக்கூடாது. அல்லேலூயா. கவனிங்கள், அன்றைக்கு அதே வார்த்தை அங்கே வந்தது. ஆனால் இயேசு இத்தனை பேரே சுகமாக்குற வல்லமை பெற்றிருந்தும் அவர் சுகமாக்கலை. ஆமென், அல்லேலூயா. பாருங்கள், அவர் என்ன செய்கிறார், அந்த 38 வருஷமாக சுகவீனத்தை கொண்டிருந்த ஒரு மனிதனை சுகமாக்கிவிட்டு கூட்டத்தினரை கடந்து சென்று விட்டார். ஆமென். அந்த கூட்டத்தை விட்டு அவர் போய்விட்டார். கவனிக்கிறீங்களா? ஆமென். நீங்கள் சுகமடைய வேண்டுமானால், ஒருவேளை இன்றைக்கு ஆராதனையில் வந்து எல்லாரும் சுகம் பெற்று போகிறதுக்கு தேவன் இன்றைக்கும் அதே வல்லமையோடு கூட நம்ம மத்தியில் இருக்கிறார். நீங்கள் போதுமான விசுவாசத்தை பெறவில்லை என்றால் உங்கள் வியாதி மாறாது, உங்கள் பலகீனம் மாறாது, என்னால் எதுவுமே செய்ய முடியாது. இயேசு கிறிஸ்து தான் உங்களுக்கு சுகத்தை கொடுக்க முடியும். ஆமென். வேறு யாரும் அதை கொடுக்கவே முடியாது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகையால் அந்த ஒரு நபர் அவர் சுகமாக்கிட்டு அவர் அங்கிருந்து போய்விட்டார் என்பதை நாம் பார்க்க வேண்டும். அருமையான தேவ பிள்ளைகளே, அல்லேலூயா. ஒரு முறை தீர்க்கதரிசி பிரணாமு சொல்றார் பாருங்க, அவரை ஒரு சுகமளிப்பவர் என்று சொல்லி அழைத்தார்கள் அநேகர். ஆனால் அவர் சொன்னார், நான் சுகமளிப்பவர் அல்ல, நான் கிருபையால் ரட்சிக்கப்பட்ட ஒரு பாவி, இயேசுவே சுகமளிப்பவர் என்று சொன்னார். ஆனால் ஏன் சொன்னார்னா, அவர் மூலமாக அநேக அற்புதங்கள், அடையாளங்கள், சப்பானிகள் நடந்தார்கள், குருடர்கள் பார்வையடைந்தார்கள், மரித்து போன குழந்தை உயிரோடு எழும்பினது, எவ்வளவோ அற்புதங்கள், அடையாளங்கள் நடந்தது. ஆமென். அதனால் அவர் சுகமளிப்பவர் என்று சொன்னார்கள். ஏன் 1954ஆம் ஆண்டு மும்பையிலே தீர்க்கதரிசி பிரணாம் வந்திருக்கும் பொழுது சூரிய நமஸ்காரம் செய்து முழுவதும் கண்கள் குருடாக்கப்பட்ட நிலையில் இருந்த ஒரு மனிதன் மேடைக்கு கொண்டு வரப்பட்டு அவன் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவருடைய கண்கள் பார்வையடையும்படியாக தேவன் கிருபை செய்தார். இது உண்மை சம்பவம். இவ்வளோ அற்புதங்கள், அடையாளங்கள் நடந்தாலும் அவர் சொல்றாரு, இது நான் அல்ல, இயேசு கிறிஸ்துவை அதை செய்கிறவர் என்று. ஆமென், அல்லேலூயா. ஆனால் இன்னொரு காரியத்தை சொல்றார் பாருங்க, ஒரு நாளைக்கு 1000 வியாதியஸ்தர்களுக்கு நாம் ஜெபித்தோ ஒருவர் கூட சுகமாக இல்லை என்று வைத்துக்கொண்டால், ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றாரு, ஒரு நாளைக்கு 1000 வியாதியஸ்தர்களுக்கு நான் ஜெபித்தோம், ஒரு நபர் கூட சுகமாகவில்லை, வந்த வண்ணமாகவே அவர்கள் போய்விட்டால் என்றாலும் நான் மறுபடியும் வியாதியஸ்தர்களுக்கு ஜெபித்து கொண்டே தான் இருப்பேன். ஜனங்கள் சுகமாகவில்லை என்பதற்காக நான் என் பிரசங்கத்தை நிறுத்த மாட்டேன், என் விசுவாசத்தை மாற்ற மாட்டேன். ஏன்னா இயேசு சுகமளிப்பவர் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். இயேசு சுகமளிப்பவர் என்பதை 100% நான் விசுவாசிக்கிறேன். ஜனங்கள் சுகமாகிறார்களோ சுகமாகவில்லையோ அதை குறித்து எனக்கு கவலை இல்லை. ஆனால் இயேசு சுகமளிப்பவர் என்ற விசுவாசம் எனக்கு உண்டு. 1000 பேருக்கு ஜெபித்தும் ஒருவர் கூட சுகமாகலைன்னாலும் திரும்பவும் இயேசு சுகமளிக்கிறார் என்று நான் பிரசங்கித்து கொண்டே இருப்பேன் சொல்றார். அது எப்படிப்பட்ட விசுவாசம் என்பது, அது இயேசு கிறிஸ்து யார் என்பதின் பெயரில் இருக்கிற விசுவாசம். அவர் சுகமளிப்பவர் என்பதன் பெயரில் விசுவாசம். அல்லேலூயா. பாருங்கள், ஒரே ஒரு மனிதனை சுகமாக்கி விட்டு அவர் போய்விட்டார். இப்பொழுது அவர் மரணத்திலிருந்து, நாம் முடிக்க போகிறோம். இப்பொழுது அவர் மரணத்திலிருந்து உயிர்த்தெழுந்திருந்தால் அவர் நான் செய்கிறவர்களை நீங்களும் செய்வீர்கள் என்றார்.
பாருங்க, என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை நீங்களும் செய்வீர்கள். நமக்கு ஒரு பெரிய காரியம் கிடையாது. நம்ம காத்திருக்கணும், மணிக்கணக்காக காத்திருக்கணும். தேவ சமூகத்தில் தேவனுடைய வல்லமையை நம்ம பெற்றுக்கொள்ளணும். நம்ம ஞாயிற்றுக்கிழமை விட்டால் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை தானே சர்ச்சுக்கு வருவோம். மணிக்கணக்காக நாம் காத்திருந்து வல்லமை, என கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் தான் புது பலன் அடைவார்கள். தேவ சமூகத்தில் அதிகமாக மணிக்கணக்காக அவருக்கு நம்ம சமயம் கிடைக்கும் போதெல்லாம் அவருடைய பாதத்தில் காத்திருந்து அவருடைய வல்லமை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அப்பொழுது இயேசு சொல்கிறார், நான் செய்கிற கிரியைகளை நீங்களும் செய்வீர்கள், என்னை காட்டிலும் அதிகமான கிரியைகளை நீங்கள் செய்வீர்கள். அது ரொம்ப சுலபமான காரியம். இயேசு தம்முடைய சீசர்களிடத்தில் சொன்னார். ஆனால் சீசர்கள் அதே போன்று இயேசு செய்ததை காட்டிலும் செய்த காரியங்களை மட்டும் இல்லை, அதை விட அதிகமான காரியங்கள் அப்போஸ்தலர் மூலமாக நடந்தது. பவுலின் கைகளினாலே தேவன் விசேஷித்த அற்புதங்களை செய்திருளினார். அல்லேலூயா. பவுலின் கைகளினாலே தேவன் என்ன செய்தார்? விசேஷித்த அற்புதங்களை செய்திருளினார் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கவனிங்க. ஆகையால் அது நல்லது. அப்படியானால் அவர் மரணத்திலிருந்து உயிர்த்தெழுந்தால் அவர்களுடைய சிந்தனைகளின் ரகசியங்களை அறிந்து கொள்ளும்படி அவரிடம் அங்கே இருந்த அந்த வல்லமையானது அவர்களுக்கு என்ன தவறு நேர்ந்திருக்கிறது என்பதையும் அவர்கள் என்ன செய்திருந்தார்கள் என்பதையும் இவர்கள் சுகமடையாமல் இருந்ததற்கு என்ன காரணம் என்பதையும் அதை போன்ற மற்றவைகளையும் அவரால் அவர்களிடம் கூற முடிந்திருக்கும். ஆமென். கவனிங்க, முன்கூட்டியே அவர் அறிகிறவர். அல்லேலூயா. தேவன் முன்கூட்டியே நம்ம எல்லாரையும் அறிந்திருக்கிறார். இன்றைக்கி அநேகர் நம்ம சபையிலேயே அநேகர் இருக்கிறாங்க. என்னம்மா 2 வாரமாக 3 வாரமாக ஆளை காணலையே சபைக்கு, என்னாச்சுன்னு கேங்க. ஒரே மூட்டு வலி பாஸ்டர், ஒரே குறுக்கு வலி பாஸ்டர். என்னைக்கு தான் போகும் இந்த குறுக்கு வலி மூட்டு வலி? என்றைக்கு போகும்? முதல்ல செத்தாலும் தேவ சமூகத்தில் வந்து சாகணும், அப்படி விசுவாசம் வரணும். உயிர் போனாலும் எங்கே போகணும்? ஆண்டவர் சமூகத்தில் தான் போகணும். அப்படிங்கிற ஒரு விசுவாசம் வந்து கிடைக்கணும். உடம்பு சரியில்லை ஒரு நாள் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் உட்காருங்களேன். குடும்ப பிரச்சனை அந்த பிரச்சனை, உட்காருங்களேன். காலையிலே வாங்க, உட்காருங்க, ராத்திரி வரைக்கும் உட்காந்து ஜெபம் பண்ணுங்க. செய்வீங்களா? அப்படி யாராவது இருக்கீங்களா? மணி 1 போகுது பாஸ்டர். இதுதான் கதை, இன்னும் முடியலை. அல்லேலூயா. இந்த பழைய விசுவாசிகள் இருக்காங்க. எத்தனை மணிக்கு உபவாசம் ஜெபம் முடியும்னு கேளுங்க. 2:30 மணிக்கு முடியும். 2:30 மணி வரை நான் பிரசங்கத்திற்கு நடத்தி கொண்டிருப்பேன். பழைய விசுவாசிகிட்ட கேட்டால் தெரியும். அல்லேலூயா. பாருங்கள், அதை போன்ற மற்றவைகளே அவரால் அவர்களை கூற முடியும். யோவான் 6ஆம் அதிகாரம் 64-65 வாசிங்க. யோவான் 6. ஆகிலும் உங்களில் விசுவாசியாதவர்கள் சிலர் உண்டு என்றார். விசுவாசியாதவர்கள் இன்னார் என்றும் தம்மை காட்டி கொடுப்பவன் இன்னான் என்றும் ஆதி முதலாக இயேசு அறிந்திருந்தபடியினால் அவர் பின்னும் ஒருவன் என் பிதாவின் அருளை பெறாவிட்டால் என்னிடத்திற்கு வரமாட்டான் என்று இது நிமித்தமே உங்களுக்கு சொன்னேனே என்றார். பாருங்க, ஆகிலும் உங்களில் விசுவாசியாதவர்கள் சிலர் உண்டு என்றார். விசுவாசியாதவர்கள் இன்னார் என்றும் தம்மை காட்டி கொடுப்பவன் இன்னார் என்றும் ஆதி முதலாக இயேசு அறிந்திருந்தபடியால் அவர் பின்னும் ஒருவன் என் பிதாவின் அருளை பெறாவிட்டால் என்னிடத்திற்கு வரமாட்டான் என்று இது நிமித்தமே உங்களுக்கு சொன்னேன் என்றார். ஆமென். சரிதானா? யோவான் 6:64 முன்கூட்டியே அறிகிறார். யார் விசுவாசிப்பா, யார் விசுவாசிக்கல, யார்கிட்ட விசுவாசம் இருக்கு, யார்கிட்ட விசுவாசம் இல்லை என்பதை தேவன் அறிந்திருக்கிறார். ஒருவேளை நான் கேட்கலாம், போதகர் கேட்கலாம், நீங்க விசுவாசிக்கிறீங்களா? ஆமென் ஆமென். நீங்க ஆமென் சொன்னதுனால அது விசுவாசிக்கிறேன்னு அர்த்தம் இல்லை. உங்கள் ஆத்மாவில் விசுவாசம் இருக்கிறதா இல்லை என்பதை தேவன் அறிவார். நம்முடைய வாய் பேச்சல்ல. நமக்கு உண்மையாகவே விசுவாசம் இருக்குன்னா தேவனுக்கு தெரியும். தம்மை விசுவாசிப்பவர்கள் இன்னாரென்றும் விசுவாசியாதவர்கள் இன்னாரென்றும் அவர் அறிந்திருக்கிறார். அதனால் தான் பெதஸ்தா குளத்தில் அவர்கள் சுகம் பெறுவதற்குரிய போதுமான விசுவாசம் இல்லை என்று அறிந்து என்ன செய்கிறாங்க? ஒருவனை மட்டும் சுகமாக்கிட்டு போயிட்டார். இதுதான் காரணங்க. அத்தனை பேரையும் சுகமாக்கக்கூடிய வல்லமை அவரிடத்தில் இருக்கிறது. கவனிக்க வேண்டும்.
ஆகையால் ஊழியக்காரனை கூடாது, இயேசுவை குற்றப்படுத்தி விடக்கூடாது. அவர் என்றைக்கும் சுகமளிப்பவராக இருக்கிறார். உங்கள் கரத்தை மேலே உயர்த்திருக்கிற பரிசுத்த யோவான் 5 இயேசு அந்த முடமானவர்கள் மற்றும் குருடான ஜனங்களூடாக கடந்து சென்றபோது பெதஸ்தா குளத்தினர்கள் அவர்களில் ஒருவரையும் அவர் ஒரு காலும் சுகப்படுத்தாமல், பாருங்க, ஒரு காலும் சுகப்படுத்தவே இல்லை. ஆமென். திருகின உறுப்பையுடையவர்கள் மற்றும் குருடர்கள் மற்றும் சப்பானிகள் முடவர்களாயிருந்த அவர்களில் ஆயிரக்கணக்கானராக இருந்த அவர்கள் எல்லாருடைய பக்கமாகவும் இயேசு போய்விட்டார். எத்தனை பேருக்கு அது தெரியும்? ஏதோ ஒரு விதமான கோளாறு உடையவனாக ஒரு கோரை பாயில் படுத்து கொண்டிருந்த ஒரு மனிதரிடம் அவர் சென்றார். ஆமென். ஒரு கால் அவனுக்கு புரேஸ்டேட் சுரப்பி கோளாரோ அல்லது ஏதாவது ஒன்று ஒரு கால் காசனாயோ இருந்திருக்கலாம். அது அவனுக்கு 38 வருடமாக இருந்தது. அவர் அவனை சுகப்படுத்தினார். பாருங்க, அப்படினால் என்ன அர்த்தம்? மற்றவங்க சுகமாகலைன்னா அவங்ககிட்ட என்ன இல்லை? விசுவாசம் இல்லை. அப்படியானால் இந்த 38 வருஷம் வியாதியாக இருந்தாலும் அவன் ஆண்டவர் இடத்துல ஆண்டவரே என்னை குளத்தில் கொண்டு போகிறதுக்கு யாரும் இல்லை. எந்த சொந்தமோ பந்தமோ நண்பர்களோ உறவினர்களோ யாருமே இல்லை. ஆண்டவரே, ஒருவேளை நீர் தேவனாக இருப்பீர்களானால், நீர் தான் அந்த மேசியாவாக இருப்பீரானால் என்னை சுகப்படுத்த வேண்டும். நிச்சயம் ஏசையா தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறார், அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம் என்று சொல்லுகிறார். நிச்சயம் ஒரு நாள் என்னை சுகப்படுத்துவீர் என்ற விசுவாசத்தோடு அவன் பறித்திருக்க வேண்டும். ஏனென்றால் விசுவாசிக்கிறவர்கள் தான் அவர் சுகப்படுத்துகிறார். அப்படினால் 38 வருஷம் வியாதி இருந்தாலும் அவனுக்கு அந்த விசுவாசம் இருந்ததுனால இயேசு ஆட்டு வாசலை கடந்து பெதஸ்தா குளத்தில் உள்ள எல்லா முடவர்கள் சப்பானிகள் எல்லாரையும் கடந்து நேரடியாக இந்த 38 வருஷம் வியாதியாக படுத்திருக்கிறவனிடத்தில் வந்து, நீ சுஸ்தமாக விரும்புகிறாயா? ஆண்டவரே, குளத்தில் கொண்டு போய் விடுவதற்கு நீ யாருமே இல்லை ஆண்டவரே. ஆமென். ஆனால் அவருடைய இருதயத்திலே, அவருடைய ஆத்மாவிலே ஒரு விசுவாசம் இருந்தது. தேவன் கண்டார். உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து போ. அவன் படுக்கை எடுத்தான், நடந்தான், சென்றான். ஒரு காரியம் தெரியுமா? இயேசு ஒரு ஜெபமும் செய்யலை. சரிதானா? அந்த படுத்து கிடந்தவன் கை வச்சு கொஞ்சம் எண்ணெயை பூசி கொஞ்சம் கை வச்சு, அப்பா நீர் இறங்கும், பிதாவே இறங்கும். லாசரு கல்லறைக்கு முன்னால் ஜெபிச்ச ஜெபம் கூட இங்கே கிடையாது. நீர் இறங்கும். இந்த 38 வருஷமா பாவம், இவர் எவ்வளோ கஷ்டப்படுறாரு, எவ்வளோ வேதனையப்படுறார். பாவம், உடலெல்லாம் புண்ணாக ரணங்களாக இருக்குது. ஆண்டவரே, நீ தேவனே, நீர் இறங்கும் சொல்லி ஜெபம் பண்ணாரா? ஒரு ஜெபமும் இல்லைங்க. எப்படி அந்த சமயம் இருந்தால் எதிராளிகளை வீழ்த்த முடியும் என்று சொல்லி அந்த யோசுவா நினைத்தானோ, அப்பொழுது ஒரே வார்த்தை, சூரியனே தரித்து நில். எந்த ஜபமும் இல்லைங்க. இந்த சூரியனை நிறுத்துறதுக்கு நான் முதல்ல போய் திம்மராஜபுரம் சர்ச்சில் போய் நான் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணிட்டு கொஞ்சம் பலனை பெற்றுக்கிட்டு வரேன். சூரியனை இல்லை, இப்போ நான் சர்ச்சில் ஒரு நாள் பூரா இருந்து ஜெபம் பண்ணிட்டு வந்திருக்கிறேன் அப்படி சொன்னானா? அவன் எப்பொழுதும் தேவனோடு சஞ்சரிக்கிறவனாக இருந்தான், எப்பொழுதும் தேவனோடு உறவாடுகிறவனாக இருந்தான், எப்பொழுதும் தேவனுடைய வல்லமையில் நிரம்பினவனாக இருந்தான். அதனால அவனுக்கு தேவை இருந்தது, சூரியனை தரித்தினில். ஒரு ஜெபம் கூட பண்ணாம சொன்ன உடனே அதுக்கு நின்றது. அதுக்காக நம்ம போய் ஜெபம் பண்ணிட்டு வரணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் எப்பொழுதும் ஜெபத்தில் தானே இருக்கீங்க, எப்பொழுதும் ஆண்டவரை துய்த்து கொண்டு தானே இருக்கீங்க. சமையல் செய்யும் போதும் துணி துவைக்கும் போதும் ஆண்டவரை பாடிக்கொண்டு தானே இருக்கிறீர்கள். தேவனோடு நீங்கள் சஞ்சரித்து கொண்டிருக்கிறீர்கள். அல்லேலூயா. அதுதான் காரியம். பாருங்கள், இயேசு அவர் நேரடியாக ஒரு ஜெபம் கூட பண்ணலைங்க. ஜெபமே பண்ணாத ஒரு சூழ்நிலையில் நீ படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து போங்கிறார். அதுதான் நாம் கூட ஜெபம் பண்ணணும் கூட அவசியம் இல்லை. இயேசு கிறிஸ்துவோட நாமத்தில் நீ சுகமாகு என்றால் அவன் சுகமாகணும். அந்த இடத்துக்கு நம்ம வளரணும். அதுதான் விசுவாசி. வளரணுமா வேண்டாமா? அப்படி தான் போய்கிட்டே இருக்கணும். கணுக்கால் அளவு போதாது, முழங்கால் அளவு போதாது, இடுப்பளவு போதாது, நீந்தி நீந்தி மூழ்கணும். அந்த அளவுக்கு அபிஷேகத்தில் நிரம்பணும். ஆமென். அவர் அவனை சுகப்படுத்தினார். ஆனால் நீங்கள் கவனிப்பீர்களானால் அவன் அங்கே படுத்து கொண்டிருந்தான் என்பதை அவர் அறிந்திருந்தார் என்று வேத வாக்கியம் கூறுகிறது. எதிர்பார்ப்புகள் என்ற செய்தி இருக்கிறதா? முடிய போதா? ஏப்பா நிறைய இருக்கா? நிறைய பாயிண்ட்டுகளை வச்சுருக்கிறேன். ஆகையால்
நீங்களும் திரும்பி போய், நான் எதிர்பார்த்த மாதிரியே இருந்தது, அது கொஞ்சம் கூட மாறாமல் அப்படி இருந்தது. பலஸ்தா குளத்தண்டையில் அங்கிருக்கும் நொண்டி, விந்தி, நடப்பவன், குருடர், சூம்பி போனவர் போன்ற முடவர்கள் மத்தியில் கடந்து போனபோது அதே கூட்டம்தான் இயேசுவினிடத்திலும் குறை கண்டுபிடித்தது. அந்த கூட்டம் தான் இங்கே வந்தது. ஒவ்வொரு காலத்துலேயும் அந்த கூட்டம் இருக்கும். கேட்டிங்கன்னா இவங்க மூட்டு வலின்னு சொல்லுவாங்க, குறுக்கு வலின்னு சொல்லுவாங்க, ஆராதனைக்கு வரவே மாட்டாங்க. என்னைக்காவது ஒரு நாள் மெதுவாக தலையை காட்டிட்டு வருவாங்க. ஒரு வருஷம் பூரா இப்படி தான் குந்தி குந்தி நடந்து வருவாங்க. என்னைக்கு சுகமாக போகிறீங்க நான் கேட்குறேன். ஒரு விசுவாசி எந்த சூழ்நிலையிலும் என்ன செய்யக்கூடாது? ஆராதனையை விடவே கூடாது. அதுதான் விசுவாசி. ஆமென். நாம் உலகத்தை நேசிக்கிறவர்களாக இருந்தால் தேவன் எப்படி கிரியை செய்வார்? ஆமென். ஆகையால் ஒருவரையும் சுகப்படுத்தாமல் அவர்கள் எல்லோரையும் தாண்டி சென்று படுக்கையில் இருக்க ஒரு மனிதனை மட்டும் சுகப்படுத்தி அவ்விடத்தை விட்டு கடந்து சென்றார். அதை கண்ட அந்த யூதர்கள், இவன் சுகமளிப்பவன் என்றால் இவர்களை அவன் சுகமாகட்டும். பார்த்தீங்களா? அந்த யூதர்கள் சொன்னாங்க, இவர் சுகமளிப்பவர் என்றால் இங்கே இருக்கிற எல்லாரையும் சுகமாகட்டும். என்ன பாஸ்டர் ஸ்டீவன் பெரிய பீத்துறார சுகமளிப்பவன்னு, எல்லாரையும் சுகமாகட்டும். அதே ஆவி இன்றைக்கும் கிரியை செய்யும். நீங்கள் சுகமடைகிறதுக்கு ஒரே ஒரு காரியம், உங்களுக்கு போதுமான விசுவாசம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. கவனிங்கள் அருமையானவர்களே, உடன்படிக்கையின் தூதன் பெதஸ்தா குளத்தில் இருந்த அனைவரையும் அவர் சுகமாக்கவில்லை என்று அவர்கள் அநேகமாக அவரை விமர்சித்த போது அவர் படுக்கையில் இருந்த ஒரு மனிதனை மட்டுமே சுகமாக்கினார். அந்த மனிதன் எங்கே இருக்கிறான் என்று தேவன் அவருக்கு காண்பித்தார். அவர் சென்று தேவன் தன்னிடம் சொன்னதை செய்துவிட்டு போய்விட்டார். ஆமென். அவர் சொன்னார், வேறு யாரையும் சுகப்படுத்துறதுக்கு தேவன் சொல்லலை. இன்னும் தீர்க்கதரிசி பிரணாம் சொல்றாரு, சுகமளித்தல் என்பது கூட ஒரு முன்குறித்தலாக இருக்கிறதுன்னு சொல்றாரு. சுகமளித்தல் கூட என்னவா இருக்கான்? முன்குறித்தல். மனவாட்டியும் முன்குறித்தலின் அடிப்படையில் தான் தேவன் நம்மை அழைக்கிறார். அப்படின்னா சுகமளித்தல் அந்த 38 வருஷம் உள்ள வியாதியஸ்தனை மட்டும்தான் சுகப்படுத்த வேண்டும் என்ற ஒரு முன்குறித்தல் தேவனுக்கு இருந்தது. சுகப்படுத்திட்டு போயிட்டார், முடிஞ்சு போச்சு. நீ சுகமளிப்பவனா இருந்தால் எல்லாரையும் சுகப்படுத்து என்று பரியாசம் பண்ணினார். ஆண்டவர் அதில் காதிலேயே வாங்கல, போயிட்டே இருந்தார். ஏன்னா தேவ சித்தம் செய்வதற்காகத்தான் அவர் இந்த உலகத்துக்கு வந்தார். அல்லேலூயா. பிதா பாருங்கள், என்னால் தானாக ஒன்று செய்ய முடியாது, ஆனால் பிதா செய்வதாக நான் எதை காண்கிறேனோ அதையே நானும் செய்கிறேன். என் பிதா இதுவரைக்கும் கிரியை செய்கிறார், நானும் கிரியை செய்கிறேன். அல்லேலூயா. கவனிங்க, வருகின்ற மகத்தான எழுப்புதலும் பரிசுத்த ஆவி ஊற்றப்படுதலும் இவையெல்லாம் என்ன என்று இப்பொழுது நாம் ஆச்சரியம் அடைகிறோம். வேதாகம காலத்தில் அவர்களுக்கு இந்த அரங்கத்தை போல ஒரு பெரிய தாழ்வாரத்தின் கீழே ஆட்டுச்சந்தையின் அருகில் பெதஸ்தா என்னப்பட்ட ஒரு குளம் இருந்தது. பாருங்கள், இதை நாம் ஏற்கனவே பார்த்து விட்டோம். அப்படி அடுத்த செய்தி போகும். அடுத்த பாயிண்ட், இந்த வேத வாக்கியம் என்ற அவரை தாழ்மையானவர் என்கிறோம். தாழ்மையானவர் தான், ஆனால் தாழ்மை என்பதற்கு தவறாய் அர்த்தம் கொள்கிறோம். தாழ்மை என்ற வார்த்தை என்ன தெரியுமா? அவரை கருணை உள்ளவர் என்கிறோம். ஆனால் அவர் கருணை என்றால் என்ன என்பதை புரிந்து கொள்வதில்லை. மனித அனுதாபம் கருணை அல்ல. ஒரு மனிதன் மேலே அனுதாபப்படுகிறோமே, அது பேர் கருணை கிடையாதான். மனித அனுதாபம் கருணை இல்லை. தயவு என்றால் தேவனுடைய சித்தத்தின்படி செய்தல் என்று பொருள். தயவு என்பதும் கருணை என்பது என்னது? தேவனுடைய சித்தம் செய்யணும். எபிரேயர்ல இயேசு சொல்கிறார், பிதாவே உம்முடைய சித்தத்தை செய்ய இதோ வருகிறேன். அந்த தேவ சித்தம் செய்யணும். நாம அப்படித்தான். பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தம் செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானா இல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் என்ன செய்ய மாட்டான்? பிரவேசிக்க மாட்டான். அப்படியானால் நாம் ஒவ்வொருவரும் தேவனுடைய சித்தம் செய்ய வேண்டும். இன்னும் நம்ம நமக்காகத்தானே வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். சனிக்கிழமை ஆளை காணும், நிறைய பேரை காணும் உபாச கூட்டத்துக்கு. ஒவ்வொரு மாதமும் இதாக தான். என்னைக்கு மாற போகிறோம் நம்ம? அல்லேலூயா. காரணம், உலகத்தை நேசிக்கிறோம். அல்லேலூயா. தேவனை நேசிக்கிற பிள்ளைகளாக நாம் காணப்பட வேண்டும். தேவனுடைய சித்தத்தின்படி செய்தல், அதுக்கு தான் கருணை, தயவு, இரக்கம், அன்பு, இது எல்லாம் இருந்தனா தேவ சித்தத்தை மட்டும்தான் நம்ம செய்வோம். மற்றவர்கள் மீது நீங்கள் செய்யக்கூடியது என்னென்னா அது உலக பிரகாரமான ஒரு காரியம். ஆகையால் பெதஸ்தா வழியாக அவர் சென்றார், வழியாக சென்றார். பாருங்க, சீக்கிரம் அப்படியே வேலை பெறும். நான் அநேக காரியங்களை திரும்ப திரும்ப எடுத்து வச்சுருக்கேன்.
சரி, 38 ஆண்டுகளாக வியாதியில் இருந்தான். அவர் அவனை சுஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா கேட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கவனிங்க, கடைசியாக நாம் முடிக்க போகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டா. கவனிங்க, இன்று இங்குள்ளவர்களும் அவருடைய அப்பத்தியான் கேள்வி கேட்பார்கள். இதில் ஆச்சரியம் இல்லை. அவர் ஒரு காரியத்தை செய்தார் என்று ஞாபகம் இருக்கட்டும். தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற அவர் வந்தார். ஆமென். அவர் மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ வேறு ஒன்றையும் அவர் தாமாக செய்ய மாட்டார். அவர் எவைகளை செய்கிறாரோ அவைகளை குமாரனும் அந்தபடியே செய்கிறார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகையால் பிரியமான தேவ பிள்ளைகளே, இதுதான் இந்த காரியமாக இருக்கிறது. பாருங்கள், இயேசு கிறிஸ்து சொல்லுகிற அந்த காரியம் மெய்யாகவே நான் அதை சொல்லுகிறேன். என் பிதாவானவர் எதையெல்லாம் காண்பிக்கிறாரோ அதை மட்டும்தான் செய்வேன். ஆகையால் இயேசு ஒருவரையும் மற்றவர்களை சுகப்படுத்தாமல் அந்த குறிப்பிட்ட மனிதனை தேடி சென்றார். அதுதான் தயவு, கருணை என்பவை தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதாக இருக்கிறது. அவர் அதைத்தான் செய்தார். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் யாவரும் எழுந்து நிற்போம். கடைசியாக ஜெப வரிசைக்காக உங்களை அழைக்கிறேன். ஜெபம் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறவர்களுக்காக ஒரு ஜெபம் ஏறெடுப்போமாக. நாம் எல்லோரும் ஜெப வரிசையிலே ஜெபிப்பதற்காக வரக்கூடியவர்கள், நீங்கள் தயவுசெய்து உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, நான் உங்களை சுகமளிப்போன் அல்ல. என்னால் ஒன்றுமே முடியாது. அல்லேலூயா. என்னால் ஒன்றுமே முடியாது. ஆமென். என்னால் எதுவுமே செய்யக்கூடாது. இயேசு சொன்னார், என்னால் அன்றி உங்களால் ஒன்று செய்யக்கூடாது என்று சொன்னார். ஆமென். ஆகல் இயேசு மாத்திரமே அதை செய்ய முடியும் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். பிரியமான தேவ பிள்ளைகளே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கடைசியாக நாம் ஒரு பாடலை பாடி தேவனுடைய ஆவியில் நிறைந்து நாம் ஜெபிக்கிற வேளையில் நாம் வரிசையாக வந்து நாம் ஜெபிக்கிறவர்கள் வந்து ஜெபித்து கொள்ளலாம். கர்த்தர் தாமே இப்பொழுது நம் மத்தியிலே பிரசன்னமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம் இயேசு நல்லவர், நம்மை தேடி வந்த தெய்வமாக இருக்கிறார். அவருடைய நாமத்தை நாம் உயர்த்துவோமாக. கர்த்தருடைய மகிமைக்காக நாம் அவரை துதித்து பாடி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ். நன்றி அப்பா. நாம் எல்லாரும் கர்த்தருடைய சமூகத்திலே நம்மை முற்றிலுமாக அர்ப்பணிப்போமாக. பிரியமானவர்களே, நம் இயேசு நல்லவராக இருக்கிறார் என்று சொல்லி இந்த பாடலை நாம் பாடுவோம். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். அதிசயமானவர் ஆறுதல் தருகிறார், அதிசயமானவர் ஆறுதல் தருகிறார். சர்வ வல்லவர் இயேசு, சர்வ வல்லவர் சமாதானம் தருகிறார்,
உனக்கு சமாதானம் தருகிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒரு போதோ கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஆமென். நம் கரங்களை தட்டி ஆவியில் அனலுள்ளவர்களாக நாம் பாடப் போகிறோம். கண்ணீரை காண்கிறார், காதரலை கேட்கிறார். கண்ணீரை காண்கிறார், காதரலை கேட்கிறார். வேதனை அறிகிறார், உன் வேதனை அறிகிறார். விடுதலை தருகிறார், இன்று விடுதலை தருகிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், தாசானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். எதிர்காலம் நமக்குண்டு, எதற்கும் பயம் இல்லை. எதிர்காலம் நமக்குண்டு, எதற்கும் பயம் இல்லை. அதிகாரம் கையிலே, அதிகாரம் கையிலே. ஆளுவோம் தேசத்தை, நாம் ஆளுவோம் தேசத்தை. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஆமென். நொறுங்குண்ட நெஞ்சமே நோக்கிடு இயேசுவை, நொறுங்குண்ட நெஞ்சமே நோக்கிடு இயேசுவை. கூப்பிடு உண்மையாய், என்று கூப்பிடு உண்மையாய். குறையெல்லாம் நீக்குவார், உன் குறையெல்லாம் நீக்குவார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், கரங்களை தட்டி மானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஆமென். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒரு போதோ கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் உற்சாகமாக கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? நன்றி ஆண்டவராக இயேசுவே, துதிக்கிறோம் 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 கர்த்தாவே. ஜீவனுள்ள தேவனாக இயேசுவின் நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படியாக ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. இப்பொழுது நாம் வியாதிஸ்தர்களுக்காக, பலகீனம் உள்ளவர்களுக்காக, பிரச்சனை உள்ளவர்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். ஜெபிக்கக்கூடியவர்கள் தயவுசெய்து முன்னாலே நீங்கள் வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.